உச்சியில் மகுடமென்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பெண் ஒற்றை மணிகொள்கிம் புரிவயங்க மெச்செவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். மாவாய்மை சம்பந்தர் வாகீசர் வன் தொண்டர் வாத ஊரர் பூவாயின் தேரலெனும் தமிழ் மறையாம் திருக்கடை காப்பும் சீசாலும் தேவாரமும் திருப்பாட்டும் திருவாசகமும் முறையாக செப்புகின்ற நாவாயே நாவாயாம் பவக்கடலை கடந்து முத்திநகர் சேர்வதற்கே. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் ஏகம்பப் பெருமானுடைய கருணா கடாட்சத்தினாலும் இந்த தலத்திலே முத்திநகர் சேர்வதற்கு நாவாயாக இருக்கின்ற திருமுறைகளை நாவாயின் மூலமாக அடியார் பெருமக்களுடைய செவிக்கு கொண்டு சேர்க்கின்ற திருப்பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் ஞானம் ஐயா அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து என்னைக்கு வச்சாலும் சரி, வாரத்தில் 5 நாள் வச்சாலும் சரி, திடீர்னு மழையாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லி கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிற பக்குவ ஆன்மாக்கள்னு சொல்லணும். ஏன்னா அவருக்கு தமிழை விட இங்கிலீஷில் நல்லா அறிவு. ஏன்னா அவருடைய அது நம்ம வேறு வகையில் சொல்லணும், கெப்பாசிட்டின்னு சொல்லணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் அது. சும்மா இல்லை இது புரியுது, அதனால தான் சொல்ல வரேன். அவருடைய கெப்பாசிட்டி அது. இருந்தாலும் அவருக்கு உறுதுணையாக இருந்து சரி இருக்கட்டும், தொடர்ந்து 3 நாள் இன்னைக்கு மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ பால்ராயன் வரா திருமந்திரம்னு வர ஓகே. அவரும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை, செஞ்சுக்கினே போனோம். ஆட்களை பற்றி கவலைப்படவில்லை என்ற வகையிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய திருவடிகளையும் வணங்கி, ஒரு உறுதி என்பது இருக்க வேண்டும். அந்த உறுதி இருப்பவர்கள் தான் நிச்சயமாக எவ்வாறு இருந்தாலும் எந்த சூழல் இருந்தாலும் நாம் தவறாமல் கேட்க வேண்டும் என்கின்ற வகையிலே. நாமெல்லாம் இல்லறத்தில் இருக்கிறவங்க, இப்போ ஞானிகளாக இருக்கிறவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் எல்லாரும் போவாங்க. அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் கேட்கணுன்றது இல்லை. ஆகையினால நம்ம இல்லறத்தில் இருக்கிறவங்க இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கு உண்டான வழிவகைகள் நிறைய இருக்கிறது, உள்ளங்கையிலேயே இருக்கிறது. ஆனால் அதன் மீது இருந்து நிரண்யமாக நிச்சயமாக இரு என இருந்து கேட்டல்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வேணாலும் எப்படி வேணாலும் படிச்சிடலாம். அந்த சொல்லுகின்ற தன்மையும் கேட்கின்ற தன்மையும் ஒரு சேர நடப்பது தான் கற்றல். எங்களுக்கெல்லாம் எஜுகேஷனல் சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு சில்ட்ரன் சைக்காலஜி சொல்கிற போது, கற்றல் எப்பொழுது நிகழும் என்றால் கற்பவரும் ஒருங்கிணையும் போது கற்றல் நிகழும். அந்த வகையிலே அந்த அருமையான திருமுறைகளை விடை தெரிந்து பொருள் தெரிந்து ஓதுவதற்கு ஒரு வாய். அதான் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்ன வாய்ன்னு சொன்னார். அது முன்ன முறையாக திருமுறைகள் ஓதுபவர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. எல்லாத்துலேயுமே ஒரு பொடி வைப்பாங்க பெரியவங்க பேசுகிற போது. நிரண்யமாக ஒழுக்கத்தை கடைபிடி, தவறாமல் ஒழுக்கத்தை கடைபிடி, ஒழுக்கத்தை ஊராருக்கு உபதேசிப்பதை விடுத்து ஒழுக்கத்தை நேரடியாக நீயே ஒழுகி காட்டு. இது ஒரு பழைய காலத்தில் ஒரு பாடல். அது மாதிரி ஒழுகி காட்டினவன் யார் இருந்தாங்கன்னா மகாத்மா காந்தி இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த பாடலில் வருகிறது. அந்த வகையிலே ஒழுக்கத்திலையும் சிறந்து இருந்து நிரண்யமாக இருக்கிறவங்களை அத்தனை பேரையும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதத்துக்கு 2 முறை பார்த்தாலும் அது ஒரு ஆனந்தமாக இருக்குது. எல்லா நாளையும் உங்கள் கூட இருந்து கேட்கறதுக்கு ஆர்வம் தான். ஒரு நேரத்தில் வண்டியில் உட்காந்துன்னு 2 பேரும் சேர்ந்து பறந்து இருந்த ஒரு காலம் இருந்தது. காஞ்சி மாநகரில் சந்து போதெல்லாம் 88, 91 வரைக்கும் சைக்கிள்லேயே டபுள்ஸாக ஓட்டின்னு போயிருந்தேன். நான் எல்லா இடத்துலையும் சுற்றி போயிருந்தேன். இப்போ 2 வீலரில் வந்திருந்தேன். இப்போ அதுவும் முடியாத ஒரு சூழல் இருக்குது. உங்கள் கூட எனக்கு இதெல்லாம் கேட்க முடியலையே என்கின்ற ஒரு சூழல் இருந்தாலும் என்னுடைய பேச்சுக்கும் வந்திருக்கிறீர்கள். இதை என்ன பண்ணணும்னா, அதை திருமுறையை முறையாக செப்புகின்ற நாவாயினர். முறையாக சொப்ப வேண்டும். திருமுறைகளை படிக்கின்ற பொழுது அது இந்த தான் இருக்குது,
இதில் இந்த பொருள் இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக இவ்வளோ பாடு. இதுக்கு மேலே நான் அந்த வேகத்துக்கு போகல, அந்த செய்திக்கு போகல. அதனால் இந்த பதிகம் நம்ம வந்து முதல் திருமுறை சாய்ஸ் கொடுத்தாரு, நீங்கள் எந்த திருமுறை எடுத்துக்கிறீங்க, 1 3 ஏதோ சொன்னார். ஒன்றே இருக்கட்டும். 1 2 5 6 கொடுத்தாரு ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேயே. நான் ஒன்றே இருக்கட்டும், ஞான சம்பந்தர்லேயே தொடங்குவோம் அப்படின்றது முறையிலே. இப்போ ஒன்றில் வந்து நட்டப்பாடை பண்ணு 22 பதிகங்கள் இருக்கிறது. அதில் வந்து இப்பொழுது 18வது பதிகம் இப்போ நாம் படிக்க போகிறோம், திருநின்றியூர். இந்த பதிகம் ஓரளவுக்கு சில எளிமையாக, பொருள் எளிமைன்னு சொல்ல முடியாது, திருமுறைகள் எளிமைன்னே சொல்ல முடியாது, கொஞ்சம் சுலபமான பொருள் புரியக்கூடியது, கொஞ்சம் குறைவான செய்திகளை இங்கே சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்தர். ஏனென்றால் ஒரே செய்தியை பல பாடல்களிலே சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்குற போது தெரியும். அந்த ஊரிலே திருநின்றியூரிலே இருக்கின்ற பொழில்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். நீங்கள் 6 பாட்டு 7 பாட்டுக்கு மேலே பொழில்களை பற்றியே வருகிறது. பொழில்கள் சூழ்ந்த அந்த ஊரிலே இருக்கின்ற பெருமான் சொல்லி வருது. அதனால் சில செய்திகளை சுலபமாக சொல்லலாம். ஆனால் நாளைக்கிலிருந்து சொல்ல போகிற இதுக்கப்புறம் இருக்கிற 5 பதிகங்கள் 18%, 10, 19, 20, 21, 24 பதிகங்கள் மிக அற்புதமான பதிகங்கள். அந்த பதிகங்கள் தான் சொல்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நெருடலாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் ரொம்ப அருமையான பதிகங்கள். நல்ல கட்டளையிலே அமைந்திருக்கிறது பதிகத்திலே. அந்த பாடலையெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு வரணும். நாளைக்கு ஒரு முதல் பதிகமே தொடங்குகிறோம் நம்ம. அதை பார்க்குற அதில் கொஞ்சம் நல்ல சிறப்பான செயல்பாடு இருக்குது. ஞானசம்பந்தர் ஞானத்தையே சொல்லி கொண்டு வந்த ஞானசம்பந்தருடைய பதிகங்களிலே இந்த பண்ணிலே இருக்கின்ற ஒரு 2 பதிகங்களிலே உலகியலுக்கு தேவையானது கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும்னுட்டு திருமுறைகளை பெரும்பாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்ன்றது பெரும்பாலும் திருமுறைகளே சொல்லியிருக்க மாட்டாங்க. வீரம் செறிந்த அந்த வீரத்துக்கு உரியனான மகள் இருக்கிற அந்த வீரமும் கிடைக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இத்தனையும் கிடைக்கும்னு சொல்லுகிற ஞானசம்பந்தருடைய பதிவு ஒரு அற்புதமான பதிவு. உலகியலிலே இருப்பவர்கள் படிக்க வேண்டிய, நான் சொல்லுவேன், எங்கள் ஐயாருக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த 19, 20ன்னு நான் நினைக்கிறேன். 20, 21 2 பதிகம், 21, 22, 20, 21 அந்த சரியாக வரல. அடுத்த மாதத்தில் நமக்கு அந்த பதிகம் வரப்போகுது. மிக அற்புதமான, நான் ஏன்னா முன்னாடியாகவே கடைக்கால் போட்டு வைக்கிறேன், அந்த பதிகங்கள் மிக அற்புதமான பதிகங்களாக அமைந்திருக்கிறது. நமக்கெல்லாம் ரொம்ப தேவை, உலகியலுக்கு தேவைன்னு கொடுக்குறப்பாது பாருங்கள். ஒரு ஞானத்தையே கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது, நம்ம வாழ்ந்து வீடேறி போனோமே, நம்ம எந்த படியிலே இருக்கிறோம், நம்ம அந்த வயலே இருக்கின்ற பதியங்கள் நான் அது வர இருக்குது. இதில் வந்து ரொம்ப சிறப்பான செய்தி. இது கூட எங்களுக்கு எங்கே கிடச்சிதுன்னா, நான் கூட படிக்கிறோம்ப்பா, மனப்பாடம் பண்ண எல்லாம் போகிறோம். சில இடங்களிலே ஓதுவார் அதுக்கு உண்டான வழியில் அதை பாடி அந்த ஓதுவாருடைய வாயிலிருந்து உச்சரிப்பு சரியாக வந்து, அப்போ வரும்போது நம்முடைய ஐயா, நம்முடைய அறக்கட்டளையிலே வந்து யயாதி ஓதுவார் பாடினார் இந்த பதியத்தை. இந்த 2 பதியங்களையும் தவிர அது ஒரு நிகழ்ச்சி. அந்த அம்மாவுக்கு இதுவா அவருடைய குலதெய்வ பூஜைக்கு போட்டார் அவர் மேலே சரிப்பா. அப்போ காதணி விழாவுக்கு தான் அந்த நேரத்தில் போய் அதுதான் நாங்கள் அப்போ யயாதிக்கிட்ட இதெல்லாம் சொன்னோம். நான் இதெல்லாம் இருக்குது, இது என்ன, இது எங்கே இருக்குது ஏதுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கின்னு. ஆனால் அந்த உச்சரிப்பு அவ்வளோ அருமையாக சொன்னார். அதிலேருந்து நான் ஏறக்குறைய பல பேர்கள் எங்கிட்ட வீட்டில் இருக்கணும்னா டெய்லி நித்திய வழிபாடாக அது வச்சுங்க. ஏன்னா அந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே பாட வேண்டிய பாடல்களாக ரொம்ப அற்புதமாக எடுத்து பாடினார். ஏன்னா சில நேரங்களிலே அதுக்கு உண்டான பாடுகிறவர்கள் பாடினால் கேட்டால் சரியாக இருக்குன்ற மாதிரி அந்த சூழலே இருந்தது. அவருக்கப்புறம் அவரையும் நம்ம நிறைய பார்க்க முடியல, அவருடைய நிகழ்ச்சியெல்லாம் கேட்க முடியல. அவர் இப்போ வெளிநாட்டுக்கு நிறைய போய் வெளிநாட்டுக்கு எல்லாம் இருந்த இடத்திலே இருந்து தொடர்புலேயே சேர்ந்து இல்லை, அதை அவாய்ட் பண்ணிட்டார். இப்போ போனார், அது நம்ம அது இல்லையே வேணாம், அது புரியுதுங்க. இப்போ இருக்கிறாருன்னு பாருங்கள், அது எனக்கு ஒத்து வரலன்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அவர் சரிக்கிட்ட முதல்ல போனார், ஒரு 6 மாதம் இருந்தார். அதில் சில சிக்கல் இருக்குது. ஆக கேட்குறவங்க வாயில் கேட்குற போது வருன்றதுக்காக சொல்லி வந்தேன். அடுத்தது இப்போது இருக்கிற பதிகம், சுருக்கமாக இந்த பதிகத்துக்கு பேர் வந்து திருநின்றியூர். நல்லா யோசனை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான். சில இடங்களிலே பெருமான் இந்த இடத்துல நின்று இருக்கிறான் என்கின்ற பெயரில் வருகிற பல பெயர்கள் இருக்கிறது. இங்கே வந்து இந்த திருநின்றியூர் என்கின்ற ஒரு பேரிலேயே நல்லா தெரிகிறது, இறைவன் இங்கே இருந்து ஆட்கொள்கிறான் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இந்த பேர் அமைந்திருக்கிறது. இது ஞானசம்பந்தர் எப்படி போகிறாருன்றது சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லலாம்.
ஞானசம்பந்தர் புள்ளிருக்கு வேலூர் என்ற தலத்திலே தரிசனம் செய்கிறார், பெருமானை வணங்குகிறார். அங்கிருந்து நீண்ட நின்றியூருக்கு போகிறார். அந்த நின்றியூர் எப்படி சொல்கிறாருன்னா, சேக்கிழார் வாக்கே புகழால் நீண்ட நின்றியூர்ன்றார். நின்றியூரை சேக்கிழார் வாக்கில் சொல்கிற போது புகழால் நீண்ட நின்றியூருக்கு செல்ல வேண்டும் என்று பெருமான் திருவடிகளை வணங்கி அந்த இடத்துக்கு வருகிறார். வந்து தரிசனம் பண்ணுறாரு. சில நேரத்தில் அப்படியே போகிற போக்கிலேயே சொல்லுவார். இந்த பாடலில் இவர் சேக்கிழார் பாடலில் 3 ஊர் தலத்தை சொல்லிடுறார். புள்ளிருக்கு வேலூர்ந்து கலங்கினார், அங்கே பெருமானை தரிசனம் பண்ணார். அங்கிருந்து அவர் எந்த ஊருக்கு போகிறார்? நின்றியூருக்கு வருகிறார். நின்றியூரில் பெருமானை வணங்கினார். நின்றியூரில் பெருமானை வணங்கி சூலம் படை என்கின்ற இந்த திருப்பதிகத்தை அருளி செய்தார்கள். 2வது வரையில் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அந்த நின்றியூரில் இல்லாது எனது உள்ளம், இந்த பதிகத்தில் எக்ஸ்ட்ராக்ட் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த பெருமானை அல்லாது எனது உள்ளம் வேறு என்றையும் உணராது. உணர்தல் சித்தாந்தத்தில். ஆனால் நான் பெருமானுடைய திருவடியையே உணர்ந்து கொண்டு இருக்கிறேன், அதை தவிர வேற எதையும் என் மனசு நினையாது என்கின்ற ஒரு செய்தியை இந்த பதிகத்திலே ஒவ்வொரு வரியிலையும் சொல்கிறார். அதுக்கு பல வழியில் அவர் சொல்கிறாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் தான் சுருக்கமாக சொல்லின்னு போகலாம். என்னது? நின்றியூரிலே இருக்கிற இறைவனை தவிர வேறு எதிலையும் எனது உள்ளம் செல்லாது என்கிற செய்தி இந்த பாடல்களே வருகிறது. அது மட்டும் இல்லை, இந்த பெருமானுடைய பாதத்தை பணிபவர்களுக்கு என்ன பலன் இருக்கும் என்பதை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அச்சமிலர் பாவம் இலர் என்கின்ற அச்சம், பாவம், பழி போன்ற பல செய்திகளிலே இருந்து விடுபடுவார்கள் என்கின்ற நம்முடைய உலகியலை பொறுத்த மாதிரி செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது 3வது பாட்டில் வருகிறது எனவும் குறிப்பிடும். அதை இதெல்லாம் இந்த பதிகளை ஒன்று, இந்த பெருமானை அன்றி வேறு எதையும் என்னுடைய உள்ளம் நினையாது. எதை பார்த்தாலும் பெருமானாகவே பார்ப்பேன், இந்த ஊரில் இருக்கிற இறைவனாகவே நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர். அடுத்தது, உலகியலுக்காக உண்டான செய்தி, அச்சம், பழி, பாவம் எல்லாம், இதெல்லாமே சித்தாந்த நோக்கில் போனாங்க பிறவி என்கின்ற அச்சம் சொல்லுவோம். நமக்கு பல அச்சங்கள் இருக்கிறது, வாங்க இதெல்லாம் இல்லாமல் போகும் என்று சொல்லி வராரு. இதுக்கு உண்டான பெரிய புராண பாடல் 2185வது பாடல். நம்ம பெரிய புராணத்திலே 2185, ஞானசம்பந்தருடைய வரலாற்றை கூறுகிற அவருடைய புராணத்திலே 287வது பாடல். அதில் நம்ம சொன்ன செய்தி அப்படியே சுருக்கமாக சொல்வார். நீடு திரு நின்றியூரில் நிமல நாள் நீள்கழல் ஏத்தி, திருநின்றியூரிலே இருக்கின்ற நிமலனாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடிகளை ஏத்தி என்றால் பாராட்டும் வகையிலே, போற்றுகின்ற வகையிலே, கூடிய காதலில் போற்றி, காதலோடு இருந்து, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குன்னு சொல்லுவாங்க, அன்போடு பெருமானை போற்றி செய்தார். திருமுறைகளெல்லாம் பெருமானை போற்றுவது என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த வகையிலே போற்றி கும்பிட்டு திருமுறையை பாடினார். கும்பிட்டு வன் தமிழ் கூறி, பெருமானுடைய படிகங்களுக்கு தன் தமிழ், வன் தமிழ், பண் தமிழ் என்ற பண்கள்லாம் நிறைய பேர்லாம் இருக்குது. அதில் ஒரு வன் தமிழ் என்கின்ற அருமையான வளம் பொருந்தியது. வன் என்பது வள் என்கின்ற இது வச்சுனாக்கா வளம் பொருந்தியது, பெருமைக்குரியது, வன்மையை தரக்கூடியது, சிறப்புடையது என்ற பல பொருள்களே இருக்குது. அப்படிப்பட்ட வன் தமிழ் கூறி நாடு சீர் நீடூர் வணங்கி, இந்த தலத்தை பற்றி 2 வரி தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் நீடூர் வணங்கி நம்பர் திரு புன்கூர் நன்னி ஆடிய பாதம் இறங்கி அருந்தமிழ் பாடி அமர்ந்தார். இத்தனை தலத்துக்கும் உண்டானது இதே பாட்டு தாங்க. இதுக்கு மட்டும் இந்த ஊரில் இருக்கிற பதிகம் நான் பாடின்னு சோளம் படை என்கின்ற பதிகத்தை பாடினார். இப்போ அடுத்தது தலம் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியதுன்றது சுருக்கமாக, திருமகள் இங்கே வழிபட்டு நிலை பேர் எழுதித்தவம். திருமகள் நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த திருமகள் அவருடைய கணவராக இருக்கின்ற திருமகள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த திருமகள் நாராயணனுடைய இடத்திலே நிலை பேறு பெற்ற தலம். எனக்கு ஒரு நிலையான இடம் வேணும், நான் கடலில் திருப்பார்களிலிருந்து வந்துட்டேன், நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணுமேன்ற போது நீ திருமால் இடத்துல இருக்க வேண்டும் என்று திருமால் இடத்திலே நிலையாக தங்கி இருக்கின்ற பேறு பெற்ற தலம் என்று சொல்கிறது. இந்த ஊரில் ஒரு கதை ஒன்று வழங்கப்படுகிறது. ஒரு சோழ மன்னன் ஒருவன் இந்த கோயிலுக்கு திருவிளக்கிட்டு வழிபாடு செய்து கொண்டே வந்தான். அவன் கொண்டு வந்த திரி ஒரு நாள் நின்று விட்டோம். அந்த சோழன் வழிபாடு செய்கிற போது அவன் கொண்டு வந்த திரி ஒரு நாள் நின்று விடுகிறது. உடனே
நில உலகத்தினின்று ஒரு சோதி, சிவலிங்கத்திலிருந்து ஒரு சோதி வந்து அவன் வழிபாட்டுக்கு இடையூறாகாமல் உதவியது. வழக்கு ஒளியில தான் எல்லாம் வழிபாடு செய்கிறாங்க. விளக்கு ஏற்றி வைக்க எதுக்கு முதல்ல விளக்கு ஏற்றுனாங்க? வழிபாடு ஒளிவளர் விளக்கே என்பதனால இந்த செயல் காரியத்திற்கு ஈர்ப்பு. இப்போ தானே கரண்ட் வந்துடுச்சு. இப்போ நாம கூட உள்ள நுழையிற போது பக்கத்துலேயே கரெக்டாக அந்த சைடு கண்ணெலாம் இந்த கையில் போடுற மாதிரி சுவிட்ச் போர்டு வைக்கிறோம். ஆனால் அது இல்லைன்னா முடியாது. அதனால் விளக்கு ஏற்றி வைத்து இவர் சிவ பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அரசன் செய்து கொண்டு இருக்கிற போது இதில் ஒரு குறிப்பு இருக்குது. சிவ பூஜையை அரசனே செய்து கொண்டிருந்தான் என்பது ஒரு குறிப்பு. இதெல்லாம் நம்ம அதிலேருந்து நம்ம உய்த்து உணர வேண்டியது தான். அந்த விளக்கு செய்து அப்பொழுது நான் ஆகிப்போச்சு, திடீர்னு விளக்கு திரி நின்று போச்சு. ஒரு சோதி தோன்றி, சிவலிங்கத்தில் ஒரு சோதி தோன்றி அவன் வழிபாட்டுக்கு இடையூறாகாமல் உதவியது. ஆக அன்பர்களுக்கு பெருமான் அன்பர் அன்புக்கு எளியவராக இருக்கிறார் என்பது செய்தி. அதனால் அந்த ஊருக்கு திரி நின்றியூர், திரி எரியாமல் நின்றுவிட்ட காலத்திலே அங்கிருந்து ஒரு ஃப்ளாஷ் அது வந்து உதவி அந்த திரியை எரிய வச்சு வழிபாட்டை தடைபடாமல் செய்த காரணத்தினால திரி நின்றியூர், அதுதான் திருநின்றியூர் என்று மருவியதாக எந்த புராணத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. செவி வழி செய்தியாக கூறப்படுகிறது. இதெல்லாம் அந்த ஊரில் போய் இருந்தால் தான் தெரியும். இந்த உரை ஆசிரியர் அதெல்லாம் தெரிஞ்சு எழுதியிருக்கிறார். அடுத்தது, பரசுராமன் நின்றியூரை இறைவருக்கு பக்கத்திலே உள்ள 360 வேலி நிலத்தை வேதியர்களுக்கு அளித்து, பரசுராமன் தெரியும் உங்களுக்கு, திருமாலுகோடு அவதாரங்களிலே ஒன்று பரசுராம அவதாரம். பல யுகங்களிலே இந்த தலங்கள்லாம் இருந்து இருக்கிறது என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது. மதுரை மாநகர் கலியுகத்தில் இப்போ தான் இருக்குது நம்ம சொல்கிறோம். ஆனால் மதுரை மாநகரம் திரேதகாயுகத்தில் இருந்திருக்குது, துவாபரகத்தில் இருந்தது, கலியுகத்தில் இப்போ இருந்துருக்குது. இதுக்கு ராமர் வழிபட்டிருக்குது. அதனால் நம்முடைய தலங்கள் எல்லாம் இன்றைக்கு இப்போ இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இது பல யுகங்களிலே இருந்தது. புள்ளிருக்கு வேலூர் ராமாயண காலத்தில். அப்போ புள்ளிருக்கு வேலூர் இருந்துருக்கு இல்லையா, சராய். அது மாதிரி இப்போ திருவிளையாடல் பாடம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் அந்த இடத்துல பல காலம் இருந்து ஊழிதோறும் இருக்கிற ஒரு தலமாக இருக்கிறது என்ற செய்தி. அடுத்தது, இந்த ஊரில் பரசுராமன் ஆட்சி பண்ணுகின்ற போது 360 வேலி நிலத்தை வேதியர்களுக்கு கொடுத்து வழிபாடு செய்தார். இந்த தலத்தை பற்றி இன்னும் வேறு சொன்னாக்கா, இந்த 360 வேலி கொடுத்தது என்பதற்கு சுந்தரருடைய பதிகம் நமக்கு நல்லா தெரியும். அந்த தலத்துக்கு மழை பொய்ய வச்சு மழை இல்லாத வைத்து என்பதெல்லாம் பாடியிருக்கிறாரு. இதன் சுந்தர தேவாரம் தக்கேசி 3வது பாடலிலே குறிப்பிடுகிறது. சுந்தர தேவாரத்தில் தக்கேசி பண்ணல 3வது பாடலிலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்த அந்த வரலாறு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதான், அதாவது இந்த ஊருடைய இல்லை, அது தக்கேசி இடத்துல நான் அந்த பதிகத்தை நான் குறிப்பிடுறதுக்கு நேரம் இல்லாத விட்டுட்டேன் நான். அது இதுதானா அதுதான் பார்க்குறேன். அது புன்கூர் அதை வந்து புன்கூர் உள்ளாடைன்னு வருது, திருப்புன்கூர் பதிகம். ஆனால் இது ஊர் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து கொடுத்ததாக சொல்கிறது. ஆகையினால் அரசர்கள் வேலி கொடுத்தார் என்பதை, அதாவது சுந்தரர் தேவாரத்திலே தக்கேசி 3ஆம் பாடல் நாளை சொல்லிடுறான் தெளிவான. அடுத்த பாடலிலே இவர் வந்து பசு பால் சொரிந்து அபிஷேகித்து உகந்ததாகவும், பசு இந்த தலத்திலே இருக்கிற இறைவர் மீது பால் சொரிந்து அபிஷேகம் செய்து உகந்ததாகவும் ஒரு வரலாறு குறிக்கப்படுகிறது. இவ்வளோ செய்திகள் இதில் இருக்குது. இது எங்கே இருக்குது நல்லா தெரியும். மாயவரத்திலே இருந்து சீர்காழி செல்லும் சாலையிலே சுமார் ஒரு 6 மைல் தொலைவிலே இருக்கிறது. சுவாமி பேர் லக்ஷ்மிபுரி ஈஸ்வரர். மகாலட்சுமி நாரதர் அம்மை உலகநாயகி வழிபாடு செய்தது. இது வந்து சாமி இன்னொரு பேர் மகாலட்சுமி நாதர். ஏன்னா அந்த அம்மா பூசித்ததுனால மகாலட்சுமி நாதர் என்ற பெயரும் இருக்கிறது. அடுத்தது, உமையம்மை பேர் உலகநாயகியின் பேர். தீர்த்தம் நீல தீர்த்தம். இந்த தலத்தில் இருக்கிற தீர்த்தத்துக்கு நீல தீர்த்தம். இந்த நீல தீர்த்தம், இந்த தலத்துக்கு தீர்த்தம் என்பது அபிதான சிந்தாமணி என்கின்ற நூலிலே இருந்து குறிப்பு கிடைக்கிறது. அடுத்தது, மகாலட்சுமி தீர்த்தம் என்றும் இதை சொல்லுவார்கள் என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது. இந்த தலத்தை பற்றிய செய்தியில் ஒரே ஒரு குறிப்பு. ஒரு கல்வெட்டு, இந்த தலத்தை பற்றிய கல்வெட்டு ஒரே ஒரு கல்வெட்டு தான் கிடைச்சிருக்குது. 1921 ஆண்டிலே அந்த கல்வெட்டு படியெடுக்கப்பட்டது. பெரும்பாலான கல்வெட்டுகள் அது இன்னும் 1921 ஆண்டிலே ஆங்கிலேய காலத்திலே ஒரு கலெக்டர் தான்
இந்த தலங்களிலே இருக்கிற எல்லாம் கல்வெட்டெல்லாம் வந்து அது படி எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லி காரணம் பல தலங்களிலே இருக்கின்ற கல்வெட்டுகள் எல்லாம் 1921 படி எடுக்கப்பட்டதாக வரலாறு நம்ம நிறைய வருது. இது சாமி வந்து தான் தோன்றி ஈஸ்வரர், தாமாக சுயம்பு என்று சொல்வார்கள். அந்த வகையில் அரசன் ஒருவன் பூமியை தோன்றும் போது வெளிப்பட்டதாகவும் செய்தி. அகத்தியர், லட்சுமி, பரசுராமர் இவர்கள் வழிபட்ட தலம். சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கிறாரு. அப்பர் அடிகளும் இந்த தலத்துக்கு ஒரு பதிகம் பாடியிருக்கிறாரு. சுந்தரர் இந்த தலத்தை பற்றி 2 பதியங்களை பாடியிருக்கிறார். ஆக இவ்வளவு பதியங்களை பெற்ற தலமாக இருக்கின்றது. இப்போ நம்ம சம்பந்தர் பாடிய படகுந்தே வருகிறது, படிக்கலாம். நட்டப்பாடை பண்ணு சூலம் பாடை, ஒரு பாட்டு மட்டும் நான் அந்த பண்ணோட பாடினேன், அதுக்கப்புறம் பொருள் சொன்னேன். சூலம் பாடை சுண்ணம் போடி சாந்தம் சூடு நீரு பாலம் மதி பவள சடை முடிமேலது மண்டை காலன் வலி காலின் ஓடு போக்கி கடி கமழும் நீலம் மலர் பொய்கை நின்றியூரின் நிலையோர்க்கே. என்ன சொல்றாரு இந்த பெருமானை பற்றி 2 செய்தி, அந்த நின்றியூரை பற்றி ஒரு செய்தி. இதில் இந்த பாடல முதல் பாடலே பொழில் இருக்கிறது. என்ன எப்படி சொல்றாரு? போக கடி கமழும் நீலம் மலர் பொய்கை நின்றியூரில் நிலையோர்க்கே என்றால் இந்த தலத்திலே இருக்கின்ற பெருமான் வாசனை பொருந்தியதாக இருக்கின்ற நீலமலர்கள் இருக்கின்ற பொய்கைகளை உடையதாக இருக்கின்ற சோலைகளை உடையதாக இருக்கின்ற நின்றியூரிலே நிலையாக இருந்து கொண்டிருக்கிற பெருமான். திரு நின்றியூர் என்றால் இங்கே நிலையாக இருக்கிற பெருமானுக்கு என்னெல்லாம் சொல்றதுன்னு, இந்த பெருமானுடைய கையிலே என்னெல்லாம் ஆயுதம் இருக்குன்னு சொல்ல வராருங்க. சூலம் பாடை, நல்ல பொருள் புரியும். பெருமானுடைய கையிலே இருக்கின்றது சூலம். சுண்ணம் போடி சாந்தம் சூடு நீரு. இந்த சாந்தம் என்பது பெர்ஃப்யூம். நமக்கு பெர்ஃப்யூம்ன்ற பொருள் நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். நமக்கு வந்து வாசனை திரவியங்களை அணிந்துக்கிறோம் இல்லையா, அதுதான் சாந்தம். பழைய காலத்தில் சந்தனம் என்று சொல்கிறார்கள், சாந்தம்ல. சந்தம் என்றால் தான் சந்தனம், சாந்தம் என்றால் சாந்து, வாசனை திரவியம். இந்த வாசனை திரவியாக என்னென்ன பெருமானுக்கு இருக்குதுன்னாக்கா, சுண்ணம் பொடி, சுண்ணம் பொடி சாந்தம். சுண்ணத்தினால் வருகிற வாசனை, பொடியினால் வருகிற வாசனை, இதெல்லாம் வாசனா திரவியங்கள். இந்த வாசனா திரவியங்களாக பெருமானுக்கு எதிராக இருக்குதுன்னாக்கா சுடுநீர். இந்த பாட்டில் எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. இந்த பெருமானுடைய சுண்ணப்பொடி சாந்தம் என்கின்ற வாசனை தரவிய பொருள்களாக பெருமானுக்கு சுடுநீர் மட்டும் விளங்கி கொண்டு இருக்கிறது. அந்த சுடுநீரை தவிர வேற எதையும், வாங்க நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அந்த சுடுநீரை தவிர வேறு எதையுமே அவர் கொள்ளாமல் இருக்கிறார். அவன் சுடுநீர் தான். வெந்த வெண்புடி பூசுதல், நமக்கெல்லாம் வந்து நீர் ஒன்றே எல்லாமே போதும் சொல்றோம் இல்லையா. அடியார்களுக்கு வாசனை திரவியங்கள்லாம் எல்லாமே இருப்பது எது? நீர் என்பதை இங்கே சுண்ணம் பொடி சாந்தம் இவை எல்லாமாக இருக்கின்ற சுடுநீர் பெருமானிடத்திலே இருக்கிறது. அதுக்கப்புறம் பெருமானுக்கு என்ன இருக்குது பாருங்க. பாலம் மதி, அவருடைய ஒளியை தருவதாக இருக்கின்ற, பால் போன்ற ஒளியை தருவதாக இருக்கின்ற பிறைச்சந்திரன் மதியை எங்க இருக்கிறாரு? அவருடைய பவளம் போன்ற நிறத்திலே இருக்கிற பழமேனி சிம்மான் பவள நிறத்தாக இருக்கின்ற சடையிலே முடியிலே இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து பெருமானுடைய வாசனா திரவியத்தை என்னன்னு சொல்லிட்டாரு, அவருடைய தலையிலே இருக்கிற அடிகளன்லாம் என்னன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், காலன் வலி காலின் ஓடு போக்கி போக்கிக்கார போக்கி போக்கி தானே இருக்குது. காலன் வலி காலினோடு போக்கி கடி கமழும் நீலம் மலர் பொய்கை. நீலம் மலர் பொய்கை இருக்கிற ஊரை பற்றி சொல்லிட்டோம். நீலமலர்கள் மலர்ந்து இருக்கின்ற சோலைகளை உடையதாக இருக்கின்ற பொய்கைகளை, நீலமலர் மலர்கின்ற சோலைகளை உடையதாக இருக்கின்ற பொய்கைகளை உடையதாக இருக்கின்ற சோலை, அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிறாரு. காலன் வலி காலினோடு போக்கி என்றால் காலன் என்கின்ற யமனுடைய வலி, அவனுடைய திண்மையை எதனாலன்னாக கால் கொண்டு போக்கியவர், அதனால போக்கிய பெருமான். இதில் வந்து பாலம் மதி என்பதை பிரிச்சுக்கணும். பால் அம் மதி, பால் போலும் நிறத்துக்கு அழகையும் உடையதாக. அம் என்றால் அழகு, பால் என்பது ஒரு பண்பு பெயர், அம் என்பது அழகு என்கின்ற பொருள்.
இவெல்லாம் கொடுத்து அழகிய மதி பண்டை காலன்னு ஒரு வழி சொல்கிறார் பாருங்க. இதுதான் உரையாசிரியர் சாமர்த்தியம். பொய்கை காலினோடு போக கடிகமலம் நீலமலர் பொய்கை நின்று ஊரின் நிலையோல இந்த மண்டைன்னு போட்டிருக்குது இல்லையா, பண்டை தான் போட்டிருக்குது, பண்டை பண்டை காலன்னு வந்துருக்குது. இங்கே குறிப்பு ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. பெருமான் ஒரு நேரத்தில் என்ன பண்ணார், யமனுக்கு தலையில் வச்சு ஒரு குட்டு குட்டி என்ன பண்ணார், அடியாருடைய மீது வராத என்னடியார் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பெருமான். அவர் தெளிவாக சொல்கிறாரு, அடியார்கிட்ட நீ வராதரா அப்படின்னு சொல்லிட்டு காலனுடைய வலிமையை போக்கினார் இல்லையா. போக்கின பிறகு தான் அவன் வந்து கேட்குறான். காலன் வலியை போக்கினார், உதைக்காதரான்னு வந்தார், உதச்சி தட்டினார். சாமி நீ தானே என்ன வேலையை விட்டுருக்குறீங்கன்னாரு. இல்லைப்பா நான் விட்டுருந்தா கூட நீ நான் எல்லாம் விட்டுருறேன், என்னுடைய அடியார் மேலே வராத அப்படின்னு சொன்னார். இங்கே பண்டை காலன் ஏன் சொன்னார் பாருங்க ஞான சம்பந்தர். பண்டை காலன்னு சொன்னால் அப்போ இன்று இருக்கிற காலன்னாக அதே காலம்தான். இவன் அந்த இவர்கிட்ட எப்போ வந்தான் பெருமான், இவருடைய கால யார் மேலே வந்தான், யார் மார்க்கண்டேயருக்கு வந்தான் இல்லையா. மார்க்கண்டேயருக்கு உதவி முன்ன இருந்த காலன் வந்து அடியார் மேலே வர்ற காலம். மார்க்கண்டேயனை உதைச்ச பிறகு இப்போ இருக்கிற காலனை இந்த வேலையெல்லாம் சொல்ல வேண்டிய கிடையாது. இப்போ இருக்கிற காலம் நிச்சயமாக சிவனடியார்கிட்ட வரமாட்டான். அதனால ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு, உதைக்கத்துக்கு முன்னே இருந்த காலன் பண்டை காலன். அந்த குறிப்பு தான் அந்த பண்டை காலன் என்பதிலே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தருடைய வரிகளே சும்மா ஏன் பண்டை காலன் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, அப்போ இருந்தான் உதைக்கிற வரைக்கும் கிமு கிபின்ற மாதிரி உதைப்பதற்கு முன் திருவடி, அதாவது நாங்கள்லாம் வந்து படிப்பதற்கு முன் சித்தாந்தம், படிப்பதற்கு முன் சித்தாந்தம், படிப்பதற்கு பின்னு திருமுறை அருட்பண்ணி அறக்கட்டளை சேருவதற்கு முன்னு சேர்ந்த பிறகு நான் அடிக்கடி அதெல்லாம் நினைக்கிறது உண்டு. ஏன்னா அது மாதிரி இல்லை. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பண்டை காலன் உதைப்பதற்கு முன்ன இருந்த காலம் அவனுடைய வழி தான் போக்கினாரு. அதுக்கப்புறம் திருப்பி அடிக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் சொல்லி விட்டாரு, அவனுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாரு. என்னடியார் உயிரை வவ்வேல், சிவன்கிட்ட நீ போவாத. அப்போ யார் தான் அவங்களுக்கு போவாங்க, நாங்கள் பார்த்துக்கோம். எப்படிலாம் வருவார், அவராக வருவார், அம்மாவை அனுப்புவார், பூதகணங்களை அனுப்புவார், எல்லாம் செய்வாருன்றது செய்தி. அது இந்த பாட்டில் அது ரொம்ப முக்கியமான விஷயம். பண்டை காலன் வழி போச்சு, இன்று இருக்கிற காலனுக்கு வழியை போக்கவில்லை, அவன் அந்த வழியோடு தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த பெருமான் நின்றியூரில் இருக்கிற பெருமானை சொல்லிட்டு அந்த பெருமானை வணங்கலாம் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிற போது அச்சம் ஈலர் சொல்ல வேண்டியதே இல்லை. அச்சம் ஈலர் பாவம் ஈலர் கேடும் ஈலர். இது வேற ஒன்றுமே இல்லை. அச்சம் பாவம் கேடு இலர். யாரு, அடியார். அது மட்டுமா, அச்சம் பாவம் கேடு எப்போ வரும், இதெல்லாம் அச்சம் எப்போ வரும், பாவம் எப்போ வரும், கேடு எப்போ வரும்னாக்கா நிச்சம் ஊரு நோயும் ஈலர். அவர்களுக்கு நிச்சயமாக, நிச்சம் என்பது நித்தியம் என்பது தான் நிச்சயம் வந்துருக்கு. நித்தியமாக பல நோய்கள் வருகிறது. இன்னைக்கு நோயெல்லாம் ஒன்று சொன்ன நிமிஷம் ஒரு நோய் மாறுகிறது. ஆராய்ச்சி பண்ணிக்கினே இருக்கிறாங்க டாக்டர், எங்களுக்கே புரியலன்னு வராங்க. கடைசியில் அந்த நோய் என்னான்னு தெரிய முடியலைங்க. ஆங்க இப்போ என்ன இருக்குன்னு தெரியலன்றான். ஆகையினால நிச்சயம் ஒரு நோயும் ஈலர். யாருக்கு, தாமும் நின்றியூரில் திருநின்றியூரிலே இருக்கின்ற பெருமான் நச்சும் மிடர் உடையார். பெருமான் என்ன பண்றாரு, மிடரு என்கின்ற தன்னுடைய கழுத்து பகுதியிலே நச்சு என்றால் நஞ்சு, நஞ்சு என்பது எதுகை நோக்கி இங்கே நச்சு என்று வந்தது. நஞ்சை மிடரிலே உடையவராக இருக்கின்றவர். அது மட்டுமல்ல, நரும் கொன்றை, நரும் கொன்றை என்கின்ற கொன்றை மலரை தன்னுடைய திருமுடியிலே நயந்து ஆளும் பச்சம் உடை அடிகள். பச்சம் என்பது பட்சம் என்று பெயருங்க. பட்சம் என்றால் அடியார்கள் மீது விருப்பமுடையவர். பட்சம் என்கின்ற சொல்லு தான் வந்து பச்சம் என்று வந்திருந்தது. தமிழ் பற்றித்தாங்க, வட சொல் இல்லாமல். பச்சம் உடைய அடிகள் என்றால் அடியார் ஒருவரை. அதாவது பெருமான் என்ன பண்ணுவாராம், தமக்கு உறுதுணையாவார் என்று ஒருவரை பெற்ற காரணத்தினாலே, பெருமான் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற பெற்ற காலத்தினாலே தான் நமக்கு அச்சம் இல்லை. இந்த அச்சம் பாவம் இல்லை என்றால் நம்பிக்கை சரி, நம்ம எல்லாம் இருக்கிறோம், எல்லா ஐடியாவும் பார்த்துட்ட பிறகு நம்ம எல்லாம் பார்த்துட்ட பிறகு தான் நமக்கு சொன்ன ஞானிகளுக்கும் வித்தியாசம் அதுதாங்க. நம்ம எல்லாம் வைத்தியம் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கடன் வாங்கி எல்லாம் வாங்கி பார்த்துட்ட பிறகு என்னால் ஆன வரைக்கும் பார்த்துட்டு இனிமேல் ஒன்றா கடவுள் விட்டு வழின்றோம். ஆனால் அடியார், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்றதை யோசித்து பார்த்துக்கணும், குறையா சொல்லலை. அடியார் பெருமக்கள் பெருமானே இருக்கிறார் என்று நினைப்பார். நாவுக்கரசர்
எங்கன்னா கல்லுள்னா போடு, கணத்தல்னா போடு, தண்ணிக்குள்ளனா போடு, கட்டி போட்டாலும் போடு, அப்படியே சும்மா போட்டாலும் போடு, எப்படி போட்டாலும் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நமக்கு இருக்கிற ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பற்றி பாடுவோம் அப்படின்னு நமச்சிவாயை பற்றி இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, வேறு முயற்சிகள் தன் முயற்சி எதுவுமே எடுக்காமலேயே முதலிலேயே பெருமான் இருக்கிறார் என்றது. அதுதான் பட்சம் உடைய அடிகள். பெருமான் மீது முழுமையாக ஒரு அன்பு உடையவராக இருக்கின்ற பெருமான் அப்படிப்பட்ட அடியார்களை நயந்து தானே வந்து தலையெழுத்து ஆட்கொள்வான். ரொம்ப தேவாட்டெலாம் சொல்லிடுறாங்களே, தலையெழுத்து ஆட்கொள்வான்ட்டு வருவார்னாக்கா பட்சமுடைய அடிகள்னு ஒன்று சொல்லிட்டார். பெருமானிடத்திலே முழுமையாக ஈடுபாடு உடையவர்கள் என்கின்ற அந்த ஞானம் வரணும். நமக்கு அதெல்லாம் வருமா சார் நினைக்காதீங்க, வரும். திருமுறைகளை படிக்கிறப்போ நிச்சயமாக வரும். நமக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, இப்போ ஒரு வழக்கம் நிறைய அடியார்கிட்ட வந்து திருமுறை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற இடத்துல பல நேரங்களில் திருத்திருக்கேன். நான் எந்த காரியத்துக்கு வானான்ல வீட்டில் இருக்கிறவங்களாம் விட மாட்டாங்க. எனக்கு சாமி இருக்கிறாரு, திருநீர் இருக்குதுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. டாக்டர் விடுவாங்க. சரி எப்படியோ போட்டோம், எங்கே போனாலும் நீ தாண்டாப்பா கிட்ட வந்து அந்த வைத்தியர் வைக்கிற ஸ்டெத்தஸ்கோப்லேருந்து அந்த வாங்கார மெடிசன்லேருந்து உள்ளே பூந்து எல்லாம் வேலை நீ தாண்டா செய்யணும்னு நினச்சிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை நம்ப ஆரம்பித்து விட்டோம் என்பது நம்மால் அதுதான் முடியும். நம்ம உலகில் வந்து யாரையும் வெறுத்து போக முடியாது. அதனால் எந்த சிக்கல் இருந்தாலும் இறைவனுடைய திருவடியை நினைத்து கொண்டு போடு. நான் செருப்பு போடுற போதே ஐந்தெழுத்து சொல்லின்னு திரும்புவோன்னு சொல்லுவேன், மனசுக்குள்ளே சொல்லுன்னு சொல்லிட்டு வர்றேன். பல பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. அடுத்தது இந்த பாவம் இலர் என்றால், இந்த பாவம் அச்சம் என்பது மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துறாருங்க. பாவம் இலர் என்பது பிரார்த்த நுகர்ச்சி கண்ணும் இவர்கள் இது செய்தார் யான் இது செய்தேன் என்னும் தருக்கு அன்றி செய்பவர்கள். எந்த காரியத்தை செய்கிறோம், இப்போ நம்ம எதுவும் செய்யாது இருக்க முடியாது. நம்ம பிரார்த்த கண்மம் வெறும் அதை கையில் கொடுத்துட்டுறான். அதை நம்ம வச்சுக்கிற போது அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அது செய்கிற போது கூட நான் செய்தேன், அவர் எனக்கு இது செய்தார், அவர் இது செய்ததுனால நான் இது செய்தேன் என்கின்ற எதையுமே நினைக்காமல் இருக்கின்ற ஒரு தன்மை வந்துவிட்டால் அவருக்கு ஆகாமியமாகிய பாவம் சேராது. அதுதான் பாவம் இலர். இப்போ நாம் வந்து வினை காரணமாக பிறந்து விட்டோம், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் செய்கிற காரியங்கள் அத்தனையும் பெருமானுடைய திருவருளால் இவர்கிட்ட நான் ஒவ்வொரு வாட்டி சொல்கிற போதும் எல்லாம் கடவுளுக்கு திருவருள் அப்படின்னு சொல்லிடுறேன் இல்லையா. பெரும்பாலும் சபாய் நடத்துகிறவங்க அப்படி தான் செஞ்சு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா காரணம் வந்து பல காரியங்களை பெருமான் கெட்டுறது செய்கிற காரணத்தினால அந்த அந்த எண்ணம் இருக்கணும். பெருமான் திருவிழா அதான் சொல்கிறது, யான் இது செய்தேன் அவர் இது செய்தார் என்கின்ற தருக்க மனப்பான்மை இல்லாமல் எல்லாவற்றையும் இறைவனே செய்கிறான் என்ற எண்ணத்தோடு இருக்கிறது. அவங்களுக்கு தான் அந்த பாவம் கிடையாது. பாவம் என்பது ஆகாமியம் வராது. பிரார்த்தகன்மை நுகரும் போது ஆகாமியம் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன பண்ணனாக்கா இருவினை ஒப்பு என்கின்ற இரண்டு செயலையும் சமமாக கருத வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை. அதுதான் இந்த பாவம் இலர். ஏன் அடியாருக்கு பாவம் இல்லை என்பதற்காக அவர்கள் அந்த தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது. இதுதான் மேல் வினைக்கு வித்துன்னு சொல்லுவாங்க. ஆகாமி வருவதற்கு உண்டான விதையாக இருப்பது தன்முனைப்பு தான் அர்த்தம். அடுத்தது கேடும் இலர்னு வருது பாருங்க. கேடு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த வினையே வராது, எதிர்வினையே வராதுன்னு ஆனபோது அந்த எதிர்வினையினுடைய காரணமாக வருகின்ற கேடு, எதிர்வினை வந்து என்ன ஆகும், மூட்டை கட்டிக்கும். மூட்டை கட்டின உடனே அந்த மூட்டையை அவுத்து எங்கேயாவது நம்ம தானே அனுபவிச்சுக்கிறோம். எவன் தலையில வைக்க முடியாது. அந்த மூட்டையெல்லாம் நம்ம தலையில் தான் சுமத்தாகணும். ஆகையினால அதை அனுபவிக்கின்ற பொழுது அந்த கேடு என்கின்ற அவற்றால் வருகின்ற அடுத்த பிறவி ஆகிய துன்பங்கள் இருக்க மாட்டார். இதில் இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நச்சம் என்பதுக்கு நஞ்சு சொல்லிட்டு இருக்கிறேன். நறும் கொன்றை நயந்து என்றால், நறும் என்றால் வாசனை பொருந்திய கொன்றை மலரை, நயந்து என்றால் விரும்பி ஏற்றுக்கிறான் பெருமான். பெருமான் கொன்றை மலரை விரும்பி, கொன்றை சூடி கொலைமழுவாளி ஏமத்தாடி பிஞ்சகா பித்தா அரண்மால் உதித்திரா ஆலகாலா பிரபல்ய நந்தீசா ஒற்றியூர் தியாகா உருக்குமார் பேதார் வேதாரணியா கும்பகோணேசா கொடுங்காலூரா கூற்றை உத்தோனே கொன்றை வெள்ளி ஏற்றுவாகனா திரியம்பகஞ்சோதி பசுபதி குமரா கொன்றை சூடி, அப்படியே போயிட்டே போகும். அது பெருமானுடைய திருப்பெயர்களாக வருகிற நிகண்டில் வருது. அதனால் சிவனுடைய பெயருக்கு வருகிறது. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள், அப்படிப்பட்ட அவர்கள் தான் என்ன பண்ணுவார்னா, ஆளுதல் என்றால் அதனை விரும்பி அன்போடு சாத்துகின்ற அடியார்களாம். ஒன்றை மலரை ஆளும் என்று சொல்றார் இல்லையா, அந்த மலரை பெருமானுடைய திருவடிக்கு அன்போடு சாத்துகின்ற அடியார்கள் அந்த ஊரிலே நிறைய இருக்கிறார்கள் என்கின்ற தன்மை இருக்கிறது. பட்சம் என்பது பெருமான் அடியார்கள் மீது பட்சம் இருக்கிறான். இது வந்து எதுகை நோக்கி பட்சம் என்பதை பட்சம் என்று வந்தது என்கின்ற ஒரு கருத்து. அடியார்கள் திருப்பாதம் பணிவார்கள், அச்சம் இல்லாது பெருமானுடைய திருவடிகள், அடிகளுடைய திருப்படிகளை இப்படிலாம் பணியணும்.
நான் பட்சேன், நான் செஞ்சேன்னு சொல்லாத செய்து கொண்டிருக்கு. இப்போது 3 நாளுக்கு முன்னே ஒரு மழையாக இருந்தது, காலையிலேருந்து மரட்டிக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் எண்ணெய்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறோம். அடியாரெல்லாம் வர சொல்லிடுறோம். 5 மணிக்கு வரைக்கும் 5 மணி வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணி இருந்துப்போம். கடைசி சோமவாரம் உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. சரி நீ போ, கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு ஒரு 10 மண்டபத்தில் வச்சு வச்சிடணும். ஆனால் நான் 6 மணிக்கு போகிறேன், 50 பேர் வந்துருக்குறாங்க. கோயில் மொத்தம் எண்ணெய் திரி ஏற்றி வந்துருக்குது. அவ்வளோ எண்ணெயை சரியாச்சு. 8 மணி வரைக்கும் மழையே இல்லை. அதுக்கப்புறம் இரவு 11 மணிக்கு மேலே கொஞ்சம் மழை பெஞ்சுது. அப்போ பெருமான் எந்த அளவுக்கு இறைவில் நான் சொன்ன திருவாலீசன் பார்த்துக்குவார். முடிஞ்ச வரைக்கும் நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு போகிறோம். போகிற இடத்துல எங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகிற வழியில் எங்கள் தெரு வந்து மட்டும் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி தண்ணி நிற்குது. குளத்துக்கும் இதுக்கும் ஒன்றா ஆகிப்போச்சு. அப்புறம் ரோடுக்காக சுற்றி கத்தின்னு போய் எப்படியோ போனோம். ஆனால் ஏறக்குறைய அடியார் பெருமக்கள்லாம் வந்துடுறாங்க, உரைப்பாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, பெருமான் அந்த காரியத்தை அவனையே செஞ்சுன்னு வந்துடுறான். ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக தான் இருந்தது. பெருமான் எப்படியோ இவ்வளோ செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் வந்து கடைசியில் அபிஷேகம் நடந்து எல்லாம் பிரசாதம் வாங்கி எல்லாம் திருப்தியாக போனாங்க. இதெல்லாம் பெருமான் என்ன பண்ண, அடியாருடைய அன்புக்கு அன்பர், அன்புக்கு எளியை. அந்த காரியம் செய்யணும். இது நடந்த செய்தியை நான் சொல்கிறேன். அடுத்தது இப்போ கோயிலை வணங்கணும்னாரு. வணங்கினா என்ன கிடைக்கும்னாரு. பெருமான் நெண்டியூரில் இருக்கிறாருன்னு சொன்னார். எங்கள் வணங்கணும்னாரு. அதுக்கப்புறம் எப்படி என்னெல்லாம் இருக்குது அந்த கோயிலில் திருவிழாலாம் நடக்குதா சொல்கிறார் பாருங்க. பறையின் ஓலி சங்கின் ஓலி பாங்காரவும் ஆற அறையும் ஓலி எங்கும் ஆவை அறிவார் அவர் தம்மை நிறையும் பூனல் சடைமேல் ஊடை அடிகள் நின்றியூரில் உறையும் கீரை அவ்வி உறையும் கீரை அல்லர் அல்லது இதை ஒரு ஏத்தி அடிச்சுக்கிறேன். உறையும் கீரை அல்லது எனது உள்ளம் உணராதே. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னோம், முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த இறை அல்லது எனது உள்ளம் உணராது. இங்க சேர்த்து எழுதுகிற போது உறையும் இறை அல்லதென வந்துருக்கு. நம்ம பிரிச்சு கொள்ற போது உறையும் இறை அல்லது அந்த பெருமானை தவிர அவர் ஒருவரை அல்லாது எனது உள்ளம் வேறு எவரையும் உணராது, அறியத்துக்கு ஆசைப்படாது என்கின்ற ஒரு அந்த அதுதான் வந்து நான் அதை யோசனை பண்ணி பார்த்து ராத்திரி தான் பார்த்து கம்ப்ளீட் பண்ணேன். அடுத்தது இந்த என்ன பண்ணுங்க, இந்த பாங்கு ஆரவுன்னு சொல்கிறார் பாருங்க. பறையின் ஒலி சங்கின் ஒலி பாங்கு ஆரம் என்றால், பாங்கு என்றால் பக்கங்களிலே. இந்த ஒலிகள் ஆலயத்தினுடைய பாங்கு என்றால் பக்கம், 2 பக்கங்களிலும் முழுமையாக ஒலிக்கவும். அடுத்தது இந்த அறையும் ஒலின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா. இப்போ பறை என்பது ஒரு தோற்கருவி, சங்கு என்பது சங்கினுடைய ஒலி நல்லா தெரியும், சங்கின் ஒலி. இவைகள் பக்கங்களிலே வீசுகிறது. அதுக்கு அடுத்தது ஆற அறையும் ஒலியாம். ஆற என்றால் வேகமாக. இந்த வாத்தியங்களை வாசிக்கிறதுலையே வயலெல்லாம் ரொம்ப மென்மையாக வாசிக்கணும், வீணை இன்னும் ரொம்ப மென்மையாக வாசிக்கணும். ஆனால் பறை இருக்குது இல்லையா, போட்டு தம்மன்னு அடிக்கணும். அதை சொல்கிறாரு இங்கே வந்து பாங்கு ஆரவும் ஆற அறையும் ஒலி. ஆற அறையும் என்றால் வேகமாக அடிக்கின்ற தோல் கருவிகள். பாங்காரம் ஆற அறையும் ஒலி, பொங்கும் ஒலி, எங்கும் எல்லா இடங்களிலுமே அந்த ஒலி இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒலிப்பவர்களை பற்றியும் அடியார் ஒலிப்பவர்களாம் யார், அடியார்கள் தான் செய்வாங்க. இப்போ சிவபூதகன வாத்தியம்லாம் வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, என்ன அடிக்கிறாங்க அவங்க. கைலாய வாத்தியத்தோடு இப்போ சிவபூதகன வாக்கியம்னு ஆக்கிட்டாங்க. அதை பூதகணங்கள் தான் கைலாயன்ற போது கைலாயத்தில் யார் வாசிக்கிறாங்க, கணங்கள். அதனால் பூதகண வாத்தியம்னே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த அந்த அடிக்கிறாங்களாம், அவ்வளோ வேகமாக அடிக்கிறாம. எங்கும் அவை அறிவாரவர், அந்த ஒலியை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவற்றை அறிந்து கொண்டிருக்கிறாரு. அவர் தம்மை நிறையும் புனல். இதுக்கப்புறம் பெருமானுக்கு வந்துட்டார். சடை மேல் நிறைய அந்த உடங்குகின்ற அது புனல் கொஞ்சம் தான் அவர் வச்சுக்கிறாரு. இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்துனா காஞ்சிபுரத்துக்கு இப்போ தான் மழை பெஞ்சிருது. 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மணி கணக்கில் பெஞ்சிட்டு இருக்குது. அதான் கஷ்டம்.
ஒரு நாளெல்லாம் 2 நாள்லாம் பெஞ்சாக்கா நம்ம கொடை கடை பிடிச்சின்னு வெளியில் போகலாம். ராத்திரி படிச்சுனாக்கா ஒரு 2 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை கணக்கில் எடுத்து ஆனால் அப்படி தான் இருந்ததுங்க. நான் அன்றைக்கி நைட்டு முன்னாள் நைட்டோ அடுத்த நாள் நைட்டோ சரியான மழை. அந்த அளவுக்கு காரணம் ஷார்ட் டைமில் பெஞ்சு. அதனால தான் வேகவதியிலேயே இந்த வேகம் வதிந்து இருக்குதுன்னு பார்த்தாங்க, வேகம் வதியாமல் வந்து கொண்டு இருக்கிறது. 2000 அடி வந்தது. இப்போ அந்த பக்கத்தில் இருக்குன்னு எவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த வேகம் என்பது இந்த மாதிரி இருக்குது. அதனால் அறிவார் அவர் அந்த பெருமான் என்ன சொல்கிறேன் பாருங்க, பக்கங்களிலே அடைக்கின்ற ஒளி ஏனைய ஒலிகளில் இவை தோற்கருவி ஒலிகள். மீதி ஒலிகள்லாம் சொல்லின வரும்போது இந்த நன்றாக அரைந்து போடுகின்ற கருவிகள் எது என்பதனாக எது நன்றாக அடிக்கணும்னா அரையக்கூடிய தன்மையுடைய தோல் கருவிகள். அதனால் தோற்கருவின் ஒலி என்பது இங்கே குறிப்பாக இறை அறிவார் அடிகள் இறை அவர் தன்மை அல்லது உள்ளம் உணராது. இவற்றையெல்லாம் அறிந்து அவருக்கு உண்டான பலன்களை கொடுப்பவராக இருக்கின்ற பெருமான் இருக்கிறார் இல்லையா. இப்போ ஆலயத்திலே திருவிழாக்கள் நடைபெறுகிறது, அடியார் பெருமக்கள் வாத்தியங்களை வாசிக்கிறார்கள். இவற்றை எல்லாவற்றையும் எவர்கள் என்ன என்று செய்கிறார்கள், எவ்வாறு வழிபாடு செய்கிறார்கள், திருவிழாவிலே இருந்து அந்த திருவிழாவிலே நடத்துகின்றவர்களுக்கெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு இருக்கனாகிய பெருமான் இருக்கிறார் இல்லையா. அவர் அடிகள் அந்த பெருமானுடைய அவர் என்ன பண்ணுறாராம், நிறையும் புனல் சடைமேல் உடையர். சடை மேலே புனல் உடையவர் நல்லா சொல்லிட்டோம்போ. அந்த அதுதான் சொல்ல வந்தேன். புனல் சடை மேலே அப்படிப்பட்ட நீரினுடைய தன்மை அது. உலகத்தையே ஒரே நொடியிலே நிறைக்கக்கூடிய தன்மையுடைய புனலை அடங்குன்னு சொல்லி தலைமையில் வச்சுக்கிறான். நிறையும் புனல் சடைமேல் உடையவர் அந்த அடிகள் நின்றியூரில் உறையும் இறை அல்லது. திருநின்றியூரிலே நிலையாக இருந்து வருபவர்களுக்கு அடியார்களுக்கு விழாக்களையெல்லாம் தேர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெருமானை அல்லாது எனது உள்ளம் வேறு எதையும் உணராது. இப்படிக்கு திருஞான சம்பந்தர். இது திருஞான சம்பந்தர் நேரடியாக கூற்று. அடியார் அவர் அல்லது எனது உள்ளம் உணராதே. ஆக நான் எந்த நிலையிலே இருக்கிறேன், பெருமான் ஒருவரினுடைய சிந்தனை தவிர சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. அந்த தொடருக்கு இவங்கெல்லாம் உதாரணமாக பல இடங்களிலே இதெல்லாம் குறிப்பு. சிந்தனை நிந்தனக்காக்கி வந்தனையும் அம்மலருக்கே ஆக்கி திருப்பாத போக்கு காக்கின்னு அர்த்தம் ஒன்று வரும். இதெல்லாம் பெருமானினுடைய தவிர வேறு எதுவும் நினைக்க முடியாது, எனக்கு நினைக்கக்கூடாது என்ற செய்தி சொல்கிறாரு. அடுத்தது பக்தர்கள் ஒலிக்கின்ற சிவ ஒலிகள் எல்லா இடத்திலும் பரவுகிறதாம். ஒலிகள் என்று சொல்லுகிற பொழுது என்னென்ன ஒலிகள் இருக்குதுன்னு பாருங்க. பக்தர்கள் சிவ சிவ அரகர என்கின்ற ஒலி. அந்த இடத்துல மொழி வித்தியாசமே கிடையாது, பெருமானுக்கு மொழி வித்தியாசம் கிடையாது. இப்போ எல்லாம் பண்ணிட்டு எத்தோ பண்ணி கிடக்குறாங்க. நம்ம அங்கே போவோம், டைம் அதுக்குன்னா 1/4 மணி நேரம் ஆகும். காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல இருக்குது, பெருமானை ஷார்ட்டாக அடைக்கிடாதீங்கயா. அருணையார் எழுதியிருக்கார், ஒரு திருவேகம்படலத்தில் எழுதியிருக்கார். சுலபமாக வந்து பெருமானை ஒரு இடத்துலையே அடைக்கிடாதீங்க. அவர் இன்டர்நேஷ்னல் ஃபிகர். அவர் இன்டர்நேஷ்னல் கூட கிடையாது. அது இன்னும் பல யுகங்கள் அண்டங்கள் இருக்கிறது. அத்தனை இடத்துல என்னென்ன மொழி பேசுகிறாங்கன்னு தெரியாது. அதனால் நாடே இல்லை, அண்டம் கடந்தது. அதனால் அங்கே இருக்கிற ஒலி இருக்குது. அப்படி அதனால் இறைவனை அல்லாது வேறு வகையான பொருள் மீது என்னுடைய எண்ணம் அது அது நீங்கள் இதை நம்ம வந்து நான் அதை படிக்கிறப்போ நான் முதல் ஒரு முறை இதே திருவேகம்பத்தில் தான் காஞ்சிபுரம் சொல்லியிருந்தேன். நான் இந்த மாணிக்கம்மா நடத்துகிற போது கேட்குறவங்க 5-6 பேர் தான் இருந்தாங்க. ஒலிபெருக்கி மட்டும் கேட்டுன்னு இருக்கோம். ஏகம்ப பெருமான் கேட்டுக்கிறார், அந்த அம்மா சொல்லிவிடுவாங்க. அவர் கேட்டிருந்த பிறகு தான் நான் 4 பேருக்கு 5 பேருக்கு சொல்லியிருந்து தான் இன்றைக்கி கிட்ட பிறகு 10 பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வகுப்பில் நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா காரணம் என்னன்னா, பெருமான் சரி நீ ஏதோ வழிபாடு செய்கிறேன் அதனால் சொல்கிறதுனால பெருமான் கேட்குறாரு. அங்கே படிக்கிற போது இந்த குறிப்பு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸ்ட்ரெஸ் பண்ணி படித்தேன் நான். அப்போ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல இப்போ மொழிக்குள்ளே பெருமானை அடைக்கிடாதீங்க, சிவபெருமானை அடக்கடாதே என்பது செய்தி. அடுத்தது பெருமானை பற்றி சொல்கிறாரு. திருநின்றி அல்லது தன்னின்னது ஊரில் பூண்டவரை மார்பில் பூரி நூலன் வீரி கொன்றை ஈண்டவ் அதனோடும் ஒரு பாலம் மதி அதனை தீண்டும் பொழில் சூழ்ந்த திரு நின்றி அது தன்னில் ஆண்ட கடல் தொழினல்லது அறியார் அவர் அறிவே. என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. இந்த இடத்துல 2 உரைக்காரர் கான்ட்ராவாக இருக்குது. நம்முடைய ஆதீனத்தினுடைய உரை ஒன்று இருக்குது, இவங்களுடைய உரை வேறு மாதிரி இருக்குது. நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். பூண்ட வரை மார்பு நல்லா தெரியும். பெருமான் என்ன பூண்டிருக்கிறார், அணிகலன்களை பூண்டிருக்கிறார்.
அவர் அணிகலமாக என்ன பூண்டுகிறாருன்றது நம்ம மனசில் வச்சுக்கணும். அணிகலங்களாக அரவம் பூண்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாராம், மார்பில் வரை போன்ற மாலம் அணிகலங்களை பூண்டிருக்கிறார். மார்பு எப்படி இருக்குதான், வரை மலையை போன்று உறுதியாகவும் விரிந்தும் இருக்கின்ற மார்பு. வரை என்பது விரிந்து விரிப்பு தான், மார்பு விரிந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. தோள்கள் திண்ணியதாக இருக்க வேண்டும். அதனால் இந்த வரை என்பதற்கு விரிந்து இருப்பதற்காகவும் அப்படிப்பட்ட மார்பிலே புரிநூலன், புரிநூல் என்றால் நன்னா தெரியும், பூநூல் என்று சொல்கிறார்கள். பல புரிகளை உடையதாக இருக்கின்ற நூல், அது வேற ஒன்றும் இல்லை. அந்த நூலை உடையதாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திண்ணிய மார்பு, அதில் விரித்தல், அதாவது பூண்ட வரை, பூண்ட பக்கத்தில் இவ்வு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது விரித்தல் விகாரமாக வந்துருக்குது, பூண்ட வரை. அதனால் வரை போன்றதுன்னு. ஈண்ட என்றால் ஈண்டல் என்றால் செறிவாக, ஈண்ட என்ற சொல்லுக்கு செறிவாக இருக்கிறது. கொன்றை ஈண்ட மதி, கொன்றை மலரை செறிவாக நிறைய வச்சுட்டு இருக்காராம். ஈண்ட மதி அதனை தீண்டும் பொழிலாம். இப்போ இதில் இதெல்லாம் பெருமானுக்கு சொல்லின்னு வராரா, அந்த ஊரில் பொழிலுக்கு சொல்கிறாரான்னு ஒரு சந்தர்ப்பம் வந்துடும். இது உரையாசி தண்டபாணி தேசிகர் என்ன சொல்கிறாருனாக்கா, இது அந்த ஊரிலே இருக்கிற பொழிலை தான் சொல்கிறாரு. காரணம் பாருங்க, ஈண்ட அதனோடும் ஒரு பாலம் மதி அதனை தீண்டும் பொழில். பார்த்துங்க, ஒரு ஈண்ட வரையோடும் ஈண்ட அதனோடும், இந்த முதல்ல ஈண்ட அதனோடும் என்றதுனால பெருமானுக்கு சொல்லியாச்சு. ஒரு பாலம் மதி அதனை தீண்டும் பொழில். இது பொழில்கள் இருக்கிறது, அந்த நம்முடைய ஒளி வருகிறது. மதி என்றால் சந்திரன். இந்த மதி என்பதை உரையாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்னொரு உரை அதிகம் படிக்க போகிறாங்க. அந்த என்ன பண்ணுறாருனாக்கா, பெருமான் தலையில் இருக்கிற மதியை சொல்லிட்டாங்க. இல்லை, சந்திரனுடைய ஒளி பொழில்களில் பருகுது. சந்திரனுடைய ஒளி பொழிலில் பருகிற போது மலர்களெல்லாம் கூட இருக்குதான். அதான் சொல்கிறாருங்க, மதி அதனை தீண்டும் பொழில். அந்த ஊரிலே இருக்கின்ற அந்த பொழில்கள் என்றால் சோலைகளிலே இருக்கின்ற மலர்கள்லாம் கீழே இருக்குதான். அந்த மலர்களுக்கு மத்தியில் சந்திரனுடைய ஒளி வருதான். அந்த ஒளி சிறிதாக வருதான், நட்சத்திரம் பொறித்தது போல இருக்குதான் தரைய. அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கின்ற, அதாவது சோலையினுடைய நெருக்கத்தை சொல்ல வராரு. சோலையிலே இருக்கிற மலர்களின் தன்மை சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவும் சொல்லிட்டு அதனால் சொல்றாரு, அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கின்ற திருநின்றியூர். திருநின்றி என்பது அந்த திருநின்றியூரை பற்றி சொல்லுகிறார். தலத்தினுடைய பெயர்கா திருநின்றி. அது தன்னில், அந்த ஊரிலே தலத்திலே ஆண்ட கழல் தொழில். அந்த ஊரிலே இருந்து அடியார் பெருமக்களை எல்லாம், ஆண்ட என்றால் ஆட்கொள்ளும் பெறுவாங்க. ஆண்ட என்றால் ஆட்சி செய்யத்தை பற்றி சொல்றோம். இப்போ ஆண்டான் என்றால் ஆட்சி செய்பவனுக்கு தான் இப்படி அழைய போச்சு. ஆனால் ஆண்ட என்றால் அவர்களை ஆட்கொள்ளுபவன் சொல்றார். ஆண்ட கழல், நின்றியூரிலே இருந்து அந்த ஊரிலே இருக்கின்ற வழிபாடு செய்கிற அடியார்கள் எல்லாம் ஆளுகின்றதாக இருக்கின்ற கழல் தொழில் அல்லது அறியார் அவர் அறிவே. அடியார் பெருமக்கள், இப்போ அவர் சொன்னார், நான் அந்த ஊரில் இருக்கிற சாமியை தவிர வேற எதுவும் நினைக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்றாரு, அடியார் பெருமக்கள் நீங்களும் அப்படிதான் செய்யுன்றது சொல்றாரு. அவர் என்ன செய்யணுமா, ஆண்ட கடல் என்றால் ஆட்கொள்வதற்காக இருக்கின்ற நின்றியூரிலே இருந்து கொண்டிருக்கின்ற பெருமான் அந்த ஊரிலே பொழில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட பெருமானை தொழில் அல்லது நிறுவனம் இல்லையா. தொழில் என்பது இங்கே தொழில் பெயர், தொழுதல் என்கின்ற காரணத்தை செய்கின்றவன் அர்த்தம். பெருமானுடைய திருவடியை தொழுவது அல்லாது தொழில் அல்லது அறியார் யாருமே அவருடைய அறிவை பயன்படுத்த மாட்டார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவருடைய அறிவை பயன்படுத்த மாட்டார்னாக்கா எல்லாம் சிவம். பெருமானுடைய திருவடியை ஒன்றையே தொழுகின்ற தன்மை உடையவராக இருப்பவர்கள் தான் சிறந்த அடியார்கள் என்று என்ன சூடு கொடுக்குற மாதிரி சொல்றார் பாருங்க. ஒவ்வொன்றையும் சிந்திக்க நிறைய செய்திகள் இன்னும் மேலே போகிறேன். அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுக்கு போயிடுறேன். அந்த ஊரிலே இருக்கின்ற இசையை பற்றி சொல்லினே வந்தார். ஒலின்னு சொன்னார். முதல்ல என்ன சொன்னார், ஒலி என்பது கொஞ்சம் விரைந்து வேகமாக கேட்பது, அதிகமாக ஓங்கி கேட்கிறது ஒலி. இப்போ இங்கே பாருங்க, குழலின் இசை, இது ஒலி தான், இது மென்மையான ஒலி. குழலின் இசை வண்டின் இசை கண்டு கோயில் கூவும் நிழலின் ஏழில் தாழ்ந்த போழில் சூழ்ந்த நின்றியூரில்
அழலின் வாலன் அங்கையாது ஏந்தி அனலாடும் கடலின் ஓலி ஆடும் பூரி கடவுள் காளை கண்ணே. நானும் சாமி கும்பிட்றேன்னு ஒரு பாட்டில் சொன்னார். இப்போ நீங்கள்லாம் கும்பிடுங்க, அப்படி கும்பிட்றவங்க தான் அடியார்னு சொல்லிட்டாரு 4வது பாட்டில். இப்போ 5வது பாட்டில் என்ன சொல்கிறாரு? ஏன் அவர் கும்பிடணுன்னாக்கா, அவர் தான் நமக்கு பற்றுக்கோடு, களைகண். களைகண்னு முடிக்கிறார் இந்த பாட்டில். களைகண் என்பது பற்றுக்கோடு. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, பற்றுவிடற்கு பற்றுக. இதுக்கு நான் அந்த பக்கம் போகலன்னா, அதுக்கு போனாக்கா அப்புறம் வஜ்ரவேல் முலையார் சொன்னுங்கிற சித்தாந்தம் அது வந்துடும். திருக்குறளில் சைவ சித்தாந்தத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் போகல. நான் என்ன பண்ணார்? களைகன் என்றால் நமக்கு இருக்கிற பற்றுக்கோடாக இறைவன் ஒருவன் இல்லை, அதனால தான் அவர் வணங்குன்னு சொன்னான். நான் வணங்குறேன், உன்னை வணங்குன்னாரு. வணங்குறவங்க தான் சிறந்த அடியார்கள் சொன்னார். ஆனால் ஏன் அடியார்கள் அந்த மாதிரி வணங்கினாக்கா, அவனை அல்லாது வேறு பற்றுக்கோடு நமக்கு கிடையாதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த அம்மா பெருமான் இருக்கிற ஊரை பற்றி சொல்ல வர்றாரு. குழலின் இசை கண்டு, குழல் இசை நல்லா சொல்லணும்னு அர்த்தம் சொல்ல போகிறதில்ல. வண்டின் இசை, வண்டு ஒரு இதிகாரம் செய்கிற இசை, இவைகளெல்லாம் பார்த்து, இந்த இசையெல்லாம் பார்த்து குயில் கூவுதான். குயிலும் கூவுகிறதான். எப்பொழுதுமே பாடுவாரை பார்த்து மற்றவருக்கு பாட தோன்றுவது போல, ஒரே அழகாக சொல்லு, பாடுவாரை பார்த்து மற்றவர்களுக்கும் பாடு தோணும். அதுதான் அந்த குரூப்புன்னு சொல்லி வைக்கிறாங்க. குழுவாக செய்து, ஒன்றுமே பாட தெரியாதவங்க இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு முற்றோதல் வருவாங்க. அவங்க உருக்கமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நுணுக்கமாக தெரிஞ்சுக்கின்னு வந்துட்டு ஒரு 2 வருஷம் தொடர்ந்து இருந்தாங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் அவங்க புதுசாக மெட்டு போட்டு இவங்களை சாப்பிட்ற அளவுக்கு பாடிடுவாங்க. கேள்வியில் வந்து அவங்க கொஞ்சம் உரைப்பாடு இருந்தால் செய்யும். உனக்கு என்னை பெருமைக்கு சொல்ல வரல. முதல் ஆண்டே வந்து நான் திருமுறை வகுப்பு படித்த போது எங்களுடைய சிவராஜபதியினுடைய ஆசிரியராக இருந்தவர், அவர் தான் எங்களுக்கு வந்து ராமச்சந்திர ஓதுவார் நடத்தினார். அவர் நடத்தின போது தான் குறிப்பாக அவர்கிட்ட நிறைய, அவர் சொன்னதெல்லாம் குறிப்பு எடுத்து எடுத்து அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்பேன். மோகனவேலு கேள்வி கணையாலே தோழிச்சிடுவார். ஆனால் சொல்லுவார், இதுக்கெல்லாம் எங்களுக்கு பாடம் இல்லைன்னுவார். சில பாடுங்க, இது எப்படி இது எப்படி ஐயா இந்த பாட்டுனாக்கா, இதெல்லாம் எங்களுக்கு பாடம் இல்லை, நாங்கள் ஓரளவு, நான் 7 வயசுலேருந்து படித்தவர். அவர் வேகமாக சொல்லுவார். அவர் கடைசியில் போகிற போது சொன்னார், அது அடுத்த ஆண்டு வரும்போது நல்லா உங்களெல்லாம் நாங்கள் பயிற்சி வைக்கிறேன்னு சொன்னார். காரணம் என்னென்னா, நான் அது கூட தான் படித்தேன், என் கூட எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கி எத்தனையோ வந்துருக்குது. என்ன பெருமான் வந்து நான் என்ன பண்ணால், கொஞ்சம் சிந்திச்சு சொல்கிறத கொஞ்சம் செய்வேன்னு சொல்லி இப்போ அவர் கூட நல்லா சபாஷ் வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட எனக்கு சொல்லுவார், எங்கள் கூட அந்த வருஷம் படித்தவங்க இது ஒரு பண்ணுக்கு வந்து நல்லா திறமையாக பாடக்கூடியவர் இவர் அப்படின்னு சொல்ல அளவுக்கு ஒரு பக்குவமாக இருந்தது. காரணம் என்னன்னாக்கா, கேட்குறோம், கும்பலாட தான் இருந்து கேட்குறோம், நம்முடைய அறிவை செலவுப்படுத்தி பெருமானுடைய திருவருள் கூட்டி வைக்கணும்னு நினச்சி செய்கிற போது நமக்கு பெரிய பெருமை கிடைக்கிறது. அதோட தான், அதனால தான் நான் 3 தொகுப்புகள் தான் நான் அங்கே படித்தேன். ஆமாம், 4 தொகுப்புகள் படித்தேன். 5வது தொகுப்புக்கு 6வது தொகுப்புக்கும் பேராசிரியர் ஆகிட்டேன். எப்படி பாருங்கள், பணம் கட்டியிருந்தேன். இந்த வருஷம் நானும் மாணவன்னுட்டேன். 5வது தொகுப்பு 5வது தொகுப்பு ஆதீனத்துக்கிட்ட சொல்லி நீங்களே பேராசிரியர் ஆகிடுங்க. நான் எனக்கு வேறு சந்தேகம் வந்துச்சுன்னா, முன்ன மாதிரி அந்த பக்கம் உட்காந்து இந்த எதிரில் சேரில் உட்கார வேண்டியதாக வந்துச்சு என்னன்னு கேட்டோம்னா, அப்புறம் எல்லாம் கேட்டேன், உங்களுக்கு தகுதி இருக்குது சார், நீங்கள் பாருங்கள் சொல்லலான்னு. இப்போ இது வந்து 2 தொகுப்பாக நான் பேராசிரியர் இருந்து. காரணம் என்ன தெரியுங்களா, அதுதான் சொல்கிறது. கொஞ்ச நாள் இந்த குயில், இந்த குழல் இசையும் வண்டி இசையும் கேட்டு குயில் கூவுது. ஆனால் ஆமா ஆமா, அப்ப யானை வந்த போது தாழ்மை இருக்கணும், பணிதல், பணிவு இருக்கணும். குழலிசை வண்டினிசை கண்டு குயில் கூவுகின்ற நிழலின் மொழி தாழ்ந்த பொழில் என்றால், நிழலும் எழில் தாழ்ந்த பொழில். இங்கேயும் பொழில சொல்றாரு பாருங்க. அது பாருங்க, இந்த குயில்கள் கூவுகிறது இருக்குது அப்படின்னா அது மரங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. வண்டுகள் ரீங்காருன்னா மலர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. தேன் இருக்கிற வண்டுகள், எவ்வளோ பொருள் சொல்லலாம் பாருங்குது. வண்டுகள் ஒலி எழுப்புகிறதுனாலுமே அங்கே மலர் இருக்குது, நெருங்கி இருக்கிறது, குழல் இசை கேட்கின்றது. அவன் இடத்துல நிழலின் எழிலாழ்ந்த பொழிலாம், நிழலை தருவதாக இருக்கின்ற அழகு பொருந்திய பொழில். போன பாட்டில் சொல்கிற போது அழகாக சொன்னார்,
நட்சத்திரங்கள் தான். அது எப்படி இருக்குதுன்னா படாம் விரித்து, நல்ல அழகிய பூ போட்ட படாம் என்றால் துணியை விரிச்ச மாதிரி இருக்குமா தர. இந்த சந்திரனுடைய ஒளி கொஞ்சம் வருது அப்படின்னு இன்னொரு உரையாசிரியர் வர்த்தமான உரையில் என்ன பண்ணிட்டாரு, இந்த சந்திரங்கிற எல்லாத்தையும் தூக்கி பெருமானுடைய தலையில் இருக்கிற மாதிரி வச்சுட்டார். அப்புறம் பொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். இல்லை நான் அதை வச்சிருக்கிறேன். காரணம் குறையா சொல்ல முடியல, அவங்களால அவ்வளோதான் டைம் கொடுத்தாங்க. இதுக்குள்ளே நீ முடிக்கணும். இந்த பக்கத்தில் ஒரு பாட்டு 5 வரிக்குன்னா அந்த 5 வரிக்கு நேரம் அர்த்தம் போடணும்னா அவங்க என்ன பண்ணுவோம்? இவங்கெல்லாம் பக்கங்களில் எழுதி போகிறாங்க. அதனால் இப்போ குழலின் இசை இந்த நிழலின் எழிலார்ந்த பொழில் சொன்ன நின்றியூரில் அழலின் வலன் அங்கையது. பெருமான் தன்னுடைய வலது பக்கத்தினுடைய அங்கையது என்றால் நடு கையில் வச்சுக்கிறாராம் அழலை. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். கற்பூரத்தை ஏற்றின்னு இன்னைக்கெல்லாம் தீவாரணம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்களே, அங்கையிலே அனலேந்தி, அங்கையில் அனலேந்தி, அங்கை கையிலே அழலின் எந்த கை தான், அதுவும் வலது பக்கத்திலே தான் ஏந்தி இருக்கிறார். ஏந்தி அனல் ஆடுகின்றார். எங்க ஆடுகிறார்? காட்டிலே சுடுகாட்டிலே ஆடுகின்ற பெருமான் கடலின் ஒலி ஆடும் புரி. கடலினுடைய ஒலிக்கும்படியாக ஒலிக்கின்ற கடலிலே உடையவராக இருந்துகின்ற ஆடுகின்ற பெருமானுடைய கடவுள் கலைகண். அந்த பெருமான் தான் நமக்கு ஆடல் புரிகின்ற பெருமான் தான் நமக்கு கலைகண். நமக்கு பற்றுக்கோடு வேறு எவரும் இல்லை. எதுக்காகன்றது சொல்லிக்கினே வராரு. அப்படியே ஒவ்வொரு பாட்டுக்கும் தொடர்பு கொடுக்குறாரு. ஞானசம்பந்தர் 10 பாட்டு பாடுறாருனாக்கா ஒவ்வொரு பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்தியை டெவலப் பண்ணிட்டு போகிறாரு. அந்த செய்தி அடுத்தது 6வது பாடல். இப்போ அவர் குடும்பம் இருக்குதா, எல்லாம் இருக்குதான்றது ஒரு கேள்வி வரும். இப்போ அதை சொல்ல போகிறார் பாருங்க. அந்த சாமி கூட நம்மளை மாத்தமா குடும்பஸ்தராக இருக்கிறாரு ஞானசம்பந்தர் சொல்கிறார். ஏன்னா அம்மையப்பரா தான் எனக்கு உதவுனாரு அப்படின்றத சொல்கிறார். மூரல் மூறுவல் வெண்ணகை, மூரல் முறுவல் வெண்ணகை, மூரல் மூறுவல் வெண்ணகை உடையாளோரு பாகம். மூரல் முறுவல் என்றால், மூரல் என்றது சிறிய, பெருமாட்டி சிரிச்சாக பெருசா சிரிக்கிறாரு. சிறிய சிரிப்பு வேற, பெரிய சிரிப்பு வேற. ஸ்மைல், லாஃப், நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட். சொன்னா புரியணுக்காக சொன்ன வரேன். மூரல் முறுவல் என்றால் சிறியதாக, பல்லு மூஷாவும் தெரியக்கூடாது, தெரியாதும் இருக்கக்கூடாது, அதுதான் மூரல். முறுவல் என்றால் சிறியதாக புன்சிரிப்பு. முறுவல் என்றால் சின்சிரிப்பு. மூரல் முறுவல்னா சிறிய புன் சிரிப்பான். ஞானசம்பந்தர் எவ்வளோ தெளிவாக அம்மாவை தரிசனம் பண்ணிக்கிறார் பாருங்க. மூரல் முறுவல் மிகச்சிறிய புன் சிரிப்பான். வெண்ணகை, அந்த பல்லு அப்பதான் வெண்மை தெரியுதான். நகை உடையவளாதோடு பாகமாக அமைந்திருக்கிற உமையாப்பை ஒரு பாகம் உடையவராக சொல்லிட்டாரு. சாரல் மதி அதனோடுடன், பெருமானுடைய சடையிலே சாரல் மதி அதனோடு உடன் சவ்வம் சடை வைத்தன்னு வந்து பார்த்தீங்களா? சவ்வம் இல்லை, எங்க நான் கூட பார்த்தேன். சவ்வம் என்பதுக்கு சலவம்னு பேர். சில புத்தகத்தில் சலவம்னு வருது. இந்த சலவம் என்பதுக்கு என்ன பொருள் என்றால் கங்கை. சலவம் என்பது கங்கையை குறிக்கிறது. இங்கே சவ்வம் இருக்குது. உங்கள் புத்தகத்தில் சவ்வம் இருக்குதா சலவம் இருக்கா? சலவம். அப்போ சலவமே வச்சுக்கலாம். சலவம் என்பதுக்கு கங்கை. நான் 2மே எழுதிட்டேன். சவ்வம் என்று எனக்கு புத்தகத்தில் ஒன்று இருந்தது, சடை வைத்த சலவம். இப்போ நான் எழுதத்தே வாவம் லாவம் எனக்கு வித்தியாசமே தெரியாது, என்னுடைய கை ஷேக்குக்கு. அதனால் இந்த வகர லகரம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் இந்த சவ்வம் என்பது, இந்த சவ்வம் என்று நான் 2த்துமே தான் எழுதி வச்சுக்கிறேன். சவ்வம் என்பதற்கு கங்கையை குறிக்கிறது. சவ்வம் என்பது கங்கையை குறிக்கிறது. வீரம் மாலி அழகார் பொழில், அப்படிப்பட்ட சடையிலே வைத்தவனாக இருக்கின்ற வீரன், வீரம் பொருந்தியவனாக இருக்கிற பெருமான், சிறப்பாக இருந்து ஆட்சி செய்து கொண்டவராக இருக்கிற பெருமான் என்ன செய்கிறாராம்? அவருடைய திருவடியை அல்லாது அந்த பெருமான் நின்றியூரன் கழல் என்றால் அவனுடைய திருவடியை அல்லாது எனது உள்ளம் உணராதே. முதல்ல 3வது பாட்டில் சொன்னார். 4, 5ல் ஏன் வணங்கணும்னாரு, வணங்குவதற்கு காரணம் சொன்னார். அவன் நன்றி நமக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொன்னார். இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாரு? என்னுடைய உள்ளம் அப்படித்தான்பா இருக்குது. அடிக்கடி என்ன சொல்கிறான்? நான் வணங்குறேன்பா, நான் உனக்கு ஒன்றும் வணங்காத, நான் மட்டும் ஊருக்கு உபதேசம் மட்டும் பண்ணல, நானும் அந்த தொன்மையாக உடையவராக இருக்கிறேன் என்பதற்காக. இங்கே அருமை மந்த பாட்டிலேயும் நானும் அந்த பெருமானை இதை தவிர வேறு ஏதாவது இல்லை, இந்த பெருமானை தவிர வேறு எதுவும் என்னுடைய உள்ளம் வேறு என்றையும் உணராது என்கின்ற செய்தியை சொல்கிறாரு. அடுத்த பாடல்
பற்றியொரு தலை கையினில் ஏந்தி பலி தேரும். ஒரு தலை என்பது கபாலத்தை கையிலே பற்றி, ஒரு தலை கையில் பற்றி ஏந்தி பலி தேறுகிறார்கள். கையிலே கபாலத்தை ஏந்தி பலி தேறு என்றால் பிச்சை எடுக்கின்ற பெருமான் பெற்றியது ஆகி தீரு தேவர் பெருமானார். பெற்றி என்பது இந்த இடத்துல தன்மை உடையவர்னு பேர். இப்போ பெருமானுக்கு இதே தொழிலா சார் பிச்சை எடுக்கிற தொழிலானாக்கா இல்லை. இது சொல்கிறாரு, பெருமானுக்கு பிச்சை எடுக்கிற தொழில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, ஏமாந்து சொல்லிடாதீங்க. ஞானசம்பந்தர் அருமையாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு, பெற்றி அதுவாகி திரிவர். இவர் எந்த நேரத்தில் எடுக்கிறாருன்னா எப்போ பார்த்தாலும் பிச்சை எடுத்துக்க மாட்டார் பெருமான். அந்த தார்காவனத்து இருடத்திலே இருக்கின்றவராகி ஆணவம் கண்மை மாய என்பதை அடக்குவதற்காக பெருமான் ஒரு சூழலில் இந்த வேலையை எடுத்தார். அவருடைய பர்மனண்ட் வேலை இது கிடையாது சொல்றாரு. இந்த பெற்றி அது என்றால் தலை கையில் பற்றி ஏந்தி தேரும் பெற்றி அதுவாகி திரிகின்ற தேவன் பெருமானார் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி பிரிச்சுக்கணும் பாருங்க. தலை கையில் பற்றி ஏந்தி தேரும் பெற்றி அதுவாகிய திரிகின்ற பெருமான். பெற்றி அது என்றால் அந்த ஒரு ஆக்ட் ஒரு இடத்துல கொடுத்தாரு. இப்போ நவரசத்துக்கு ஒரு சிவாஜி கணேசன் ஆக்ட் கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு மாதிரியும் அது மாதிரி அந்த இடத்திலே பெருமான் ஒரு நேரத்தில் இருந்தார். எப்போத்தாலும் பிச்சை எடுத்துக்கிறாரெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு எதுக்காக அது கூட எடுத்தார், அந்த தன்மை எதுக்காக எடுத்தார். கேழல் பின்ன போனாருன்னா ஒரு காரணத்தினால போனார். வில்லை எடுத்துக்கணும் வேடுவராக போனார்னா அது ஒரு காரணத்தினால போகிறார். அதனால் இந்த பெருமான் அப்பப்போ சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வார். அதனால் பெற்றி என்பதற்கு இங்கே ஒரு சூழலுக்காக செய்திருக்கிறார். அதுவே அவருடைய முழுமையான பர்மனன்ட் நினைக்காதீங்கிறதுனால பெற்றி அதுவாகி. எனவே அப்பெற்றி அவருக்கு இயல்பு இல்லை. பெற்றி அதுவாகின்னு சொல்றா பார்த்தீங்க, அது சொல்லு. பெற்றி ஆகின்னு சொல்லிட்டாங்க, அது தன்மை. பெற்றி அதுவாகி என்றால் பிச்சை எடுக்கின்ற வேஷம் போட்டுக்கணும். எப்போ தார்காவனத்து இருடிலுக்காக போட்டார், பர்மனெண்ட்டாக அவர் இல்லைன்றது தான் பெற்றி அதுவாகி. இந்த அது என்பதற்கு இவ்வளோ பொருள் கொடுத்துக்கிறார் தண்டமணி தேசிகரோட. அது என்றால் அந்த ஒரு தன்மை அவருக்கு. ஆமாம் ஆகுது, அந்த மாதிரி ஆகிறார். அவரே அது இல்லை ஆகி இருக்கிறார், அப்படி அது இல்லை அப்படின்னு பெற்றி அதுவாகி. எதுக்குன்னாக்கா தார்காவனத்து முனிகர்மால் வைத்த தயை காரணமாகவான். நமக்கு அது என்னமோ அவங்கள அடக்கத்துக்காக செஞ்சானே இல்லை, அவங்க மீது இருக்கிற கருணை காரணமாக பெருமான் அது செய்தார் என்பதை இங்கே நாம் கொள்ள வேண்டும். இந்த செய்தியை வெளிப்படையாக தேறுவதற்கு தான் அதுவாகி என்கின்ற ஞானசம்பந்தனுடைய வாக்கு நமக்கு புரிகிறது. அதனால் அடுத்த சுற்றி என்பது நல்லா தெரியும். வேங்கை அதழ் புலித்தோலை போட்டு கட்டியிருக்காருன்னு அந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டாரு. 8வது பாடல் இங்கே கிடைக்கவில்லை. அதனால் 9வது பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லம் மலர் மேலானோடு ஞாலம் அது உண்டான். மலர் என்றாலுமே தாமரை. தாமரை என்பது தான் சிறந்த மலர்களிலே சிறந்து தாமரை என்று சொன்னால், ஆனால் நல்ல மலர் என்றால் இங்கே மலர் என்பது தாமரையை வைத்து கொண்டால் நல்ல தாமரை சிறந்த மலர். அந்த மேலே இருக்கின்ற பெருமான் நல்ல மலர் மேலானோடு. நல்ல மலர் என்பது தாமரை மலர் மேலே இருக்கின்ற தாமரையோன்னு சொன்னாலுமே பிரம்மதான் வருகிறது. மேலானோடு அவங்கூட ஞாலம் அது உண்டான். ஞாலம் அது உண்டான் உங்களுக்கு பொருள் தெரியும். ஏன்னா பிரம்மா சொன்ன உடனே திருமாலை தான் சொல்லுவோன்னு இருப்பாங்க. இந்த ஞாலம் அது உண்டான் என்பது கிருஷ்ணாவதாரத்துக்கு போகணும் இல்லையா. வையம் உண்ட செவ்வாயா அந்த உலகத்தை வாயை திறந்து காமிக்கிறான் அந்த அம்மாவுக்கு. அதனால் அந்த வரலாறுங்க போகுது, கிருஷ்ணாவதாரத்துக்கு போனது. நல்ல மது உண்டான் அல்லர் ஏன ஆவர் ஏன நின்றும் அறிவறிய. அல்லர் ஏன ஆவர் ஏன நின்றும் அறிவறிய. என்னன்னு பாரு பாமலா பேசுது. அல்லர் எனவும் ஆவார் எனவும் நின்றும் அறிவறிய. பெருமான் என்னவா நின்றாரு, தழற் பிரம்பான் என்றார். இவர் இதே தழல் தானா, இவர் இது இல்லாதவரா? இவர் தழல் அல்லரா தழல் ஆவாரா?
என்று அறிய முடியலையா பிரம்மா விஷ்ணுனால. அல்லர் என ஆவார் என நின்று, தழலாக நின்றது தழல் இவர்தானா இல்லை ஆவார் என நின்று அறிவறிய, அப்படிப்பட்ட அறிவதற்குரிய பெருமான். இதுக்கு இன்னும் ஒரு சூட்சமான உரை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஊரை சொல்ல வராரு. நெல்லின் பொழில் சூழ்ந்த நின்றியூரில். இப்போ நிலவளம் இருக்கிறது சொல்ல வர. பொழில் என்பது போது மலர்கள் இருக்கிற பொழில் மட்டும் இல்லை, மலர் பொழில் தான் சொல்லினே வந்தார். நெல்லின் பொழில் என்றால் நெற்கள் நிறைந்ததாக இருக்கின்ற வயல்வெளிகளை அதிகமாக இருக்கின்ற நூறு. ஏமா பெருமான் இருக்கிற ஊர் வளத்தோடு இருக்குதுன்றதுக்காக சொல்ல வராரு. அப்படிப்பட்ட நின்றியூரில் நிலையார், நிலையாக நின்றியூரிலே இருந்து கொண்டிருக்கிற பெருமான் எம் செல்வர். ஞான சம்பந்தம் என்ன தெளிவாக சொல்றாரு. எம் செல்வர், செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே இல்லையா, அனைத்து தேவைகளையும் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்ற தன்மையுடையவராக செல்வர். அடி அல்லாது, அவருடைய திருவடி அல்லாது எனது சிந்தை வேறு ஒன்றையும் உணராது. நான் சொல்லிட்டேன்பா, நான் அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படிமா செய்யுங்க, அப்படிப்பட்டவங்களும் அந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு சொன்னார், நீங்களும் அது மாதிரி செய்யுங்கன்னாரு. ஏன் நாங்கள் செய்யணும்னு ஒரு கேள்வி பார்த்து அப்படி பார்த்தாக்கா அவர் தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவரல்லாத நான் உணரவே மாட்டேன். 2 பாட்டாக தன்னுடைய குறிப்பையே சொல்லி கொண்டார். அப்படிப்பெல்லாம் உணராது. இந்த பாட்டில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, நல்ல மலர் நல்ல மறையாயிற்று. நல்ல மலர் அது நல்லம் மலர் என்பது பாட்டுக்கு வந்து மண்மேலான் பிரமன் ஞாலமது உண்டான் திருமால் அவர் என அல்லர் என ஆவார் என. இதுக்கு ஒரு பொருள் கொடுக்க பாருங்க. தலைவர் அல்லர் எனவும் தலைவர் ஆவார் எனவும் தாமே தருக்கி நின்று. இது இவங்க 2 பேரும் தலைவர் தருக்கி நின்றதுக்கு பெருமான் அழலாக இருக்கிறார். பெருமான் ஒரு பொருள் சொல்லிட்டோம்ல. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், தருக்குனாங்களாம். யாரு? பிரம்மா விஷ்ணுவும். என்ன தெரியுமா, பிரம்மா என்ன சொல்றான், நீ தலைவர் இல்லடான்னா. விஷ்ணு என்ன சொல்றான், நீ தலைவர் இல்லான்னா. இது 2 பேரும் ஒருத்தன் சொல்லிக்கிறது. ஆனால் 2 பேரும் அவங்களுக்குள்ள என்ன சொல்றாருன்னாக்கா, ஆவார், நான் தான் தலைவர். இந்த தலைவரை நடுவில் வச்சு தலைவர் அல்லர் என்று ஒருத்தன் எதிரில் சொல்லிக்கிறான். ஆவார் என்று சொல்லிக்கிறவங்க அவங்களே சொல்லிக்கிறான். இதுக்கு பொருள் இப்படி கொடுத்துக்கிறாருங்க. அல்லர் என ஆவார் என தலைவர் அல்லர் எனவும் தலைவர் ஆவார் எனவும் 2 பேருடைய கூற்று அல்லர் என்பது, ஆவார் என்பது தன்னுடைய கூற்று. புரியுதா பாருங்க, கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணி பார்க்கணும். அதான் தலைவர் அல்லர் என்பது எதிரெதிராக சொல்லுவாங்க. நீ இல்லடான்னு. நான் தான் தலைவர், நான் தான் தலைவர். தன் குறிப்பு, தன் குறிப்பும் பிற குறிப்புமாக இருக்கின்ற 2 பேர் சண்டை போட்டு தாமே தருக்கி நின்று அவங்களுக்குள்ள சண்டை போட்டாங்களாம். இதுக்கு ஒரு நுணுக்கமான செய்தி அவர் சொல்லியிருக்காரு. அல்லார் என ஆவார் என இன்னவர் என்று அறியப்படாது நின்ற பெருமான்ட்டு இன்னொரு உரையில் சொல்கிறார். இன்னவர் என்று அறியப்படாது நின்ற பெருமான் சுலபமாக சொல்லிட்டு போட்டாங்க அவங்க. இவ்வளோ நுணுக்கமாக போல அவ்வாறு உணர்வது யாருன்னாக்கா, பெருமானை திருவடியை மனசில் நினைக்கிறவர்கள் இவர் தான் உண்மையானவன் நினைப்பாங்க. அந்த செய்தியை அவர் சொல்லிடுறாரு. அடுத்தது நெறியில் வாரு பேராவகை நினையா நீனை ஒன்றை அறிவில் சாமன் ஆதர் ஊரை கேட்டு அயராதே நெறியில் அவர் குறிகள் நினையாதே நின்றியூரில் மரியேந்திய கையானடி வாழ்த்தும் அது வாழ்த்தே. தேவையில்லாதவர்களை நீ வாழ்த்தி கொண்டிருக்காதே. மரி ஏந்திய கையான், மானை கையிலே உடையவனாக. 2 கைக்கும் வேலை கொடுத்துட்டாரு. முதல் கணக்கில் அனல் ஏந்தின்னு சொல்லிட்டாரு. மரி என்றால் மான் கன்றை கையிலே ஏந்தியவனாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை வாழ்த்துவதுதான் வாழ்த்து. ஞானசம்பந்தனுடைய பாடல்கள் எல்லாம், அடியாருடைய பாடல்கள்லாம் பெருமானை வாழ்த்துவது தான் வாழ்த்து. அதனால மரியேந்திய கையானை வாழ்த்தும் அது வாழ்த்து. நீங்கள் எங்கேயோ போயிருக்கீங்க உலகம். ஏன்னா அந்த நேரம் சமணர்கள் பரவி இருந்த காலம். அதனால தான் அந்த 10வது பாட்டை சமன் பாட்டுனே சொல்லிட்டாங்க. நெறியில் வரு பேராவகை என்றால், நெறியில் வரும் என்றால் தொன்று தொட்டு குரு காட்டிய குரு நெறியில் நின்று பயில்வதால் வருகின்ற. நெறியில் வருதல் என்றால் குருமுகமனாக இருந்து கேட்டு அறிந்து அதன் வழியாக செய்கிற ஒழுகலராறுகளை அறிந்து கொள்கிற தன்மையை பேராவகை என்றால், அறியாத தன்மையுடையராக இருக்கின்ற நினையா நினைவொன்றை, நினைக்கத்தகாத ஒரு நினைவுகளை எல்லாம் ஒன்றாக இருக்கின்றவர்கள் அறிவில் சமன்கள்.
அறிய வேண்டிய அறிவு இல்லாதவர்களாக இருக்கின்ற சமம். அறிவு எல்லாம் எல்லாருக்கும் அறிவு இருக்குது. அறிவும் அறிவு இல்லாதவங்க, அறிவும் அறிவும் அறிவு இல்லாதவன் தான் அறிவில்லவர். எதை அறிவும் அறிவு? முதல்ல தன்னை அறியணும், அதுக்கப்புறம் தலைவனை அறியணும். அதான அறிவு. தன்னையும் உணர்ந்தார், தன்னை உணர்ந்தால் தான் தலைவனை உணர முடியும். தன்னை உணர்ந்தார் என்பது உயிரை பற்றி தெரிந்து கொள்வது. நீ தாண்டா பசு. பசு என்பது முதல்ல உன்னை தெரிஞ்சுக்கோ. வாட் இஸ் பசுன்னு தெரிஞ்சுக்கோ. அது அது அதாவது நம்ம எப்படி ஒன்றாலும் இது ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த சித்தாந்தத்தை உள்ள நுழைக்கிற போது சாதாரணமாக புரியுற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஆகையினால இவர் நெறியின்றவர். அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க பேச்சுகள் நீ அயராதடாப்பா, மனம் அயற்சி அடையாத. நெறி இல்லவர் குறிகள் நினையாதே. அவர்கள் நெறி இல்லவர்கள், அவங்க சரியான வழியில் போல. அவங்க வந்து குரு மூலமாக இருந்து அறிய வேண்டிய நெறிகளை அறியாதவர்கள். அவங்களும் குரு இருக்கிறாங்க, அவங்க நெறி அறிகிறாங்க, ஆனால் அறிய வேண்டிய அறியாதவர்கள். அவர்களுடைய குறி இதுதான் வணங்கணும்னு சொல்லிக்கிறாங்க பற்றியா. குறி என்பது வணங்குகிற ஒரு மூர்த்தம். அதையெல்லாம் நீ வணங்கி நிற்காதப்பா. நெறியில்லவர் குறிகள் நினையாதே. நின்றியூரில் மரியேந்திய கையான் நின்றியூரிலே திருநின்றியத்திலே இலங்கி உருவாக வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றவனாக இருக்கின்ற, கையிலே மானை உடையவனாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை வாழ்த்துவதுதான் வாழ்த்து. அந்த பெருமானுடைய வாழ்த்து. வாழ்த்த வாயி, வேற எதையும் கேட்காத. அதான் சொல். வாழ்த்த வாயும் நினைக்க மாட்டேன். கடைசியில் குன்றம் அது எடுத்தான் உடல் தோளும் நேரிவாக. இந்த பாடல் ஞானசம்பந்தருக்கு ஒரு வித்தியாசமான பாடல். கடைசி பாட்டில் இங்கே வந்து ராவணன் கொண்டாடுறாரு. நாவுக்கரசர் தான் கடைசி பாட்டில் ராவணனை கொண்டாடுவார். இங்கே இந்த பாட்டில் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இதுதானா வேற எதனா யோசனை பண்ணி பார்த்தா அதுதான் இருக்குது. இது புத்தியாகுது. குன்றம் அது எடுத்தான் உடல் தோளும் நேரிவாக நின்றங்கொரு விரலால் ஊற வைத்தான் நின்றியூரை. நின்று அங்கு ஒரு விரலால் ஊற வைத்தான் நின்றியூரை. நன்றார்தரு புகழி தமிழ். இந்த நன்று ஆர்தரு புகழி என்றால் நல்லவற்றையே சொல்லுவதற்காக இருக்கின்ற, நல்லவற்றையே சொல்லுகின்ற அந்த நடுவில் வாழ்கின்ற நன்று ஆர்தரு புகழி தமிழ் ஞான சம்பந்தன். தமிழ் ஞான சம்பந்தன் தன்னுடைய பேரை அவர் சில இடங்களில் இப்படி கூட, அதில் இது ஒரு பேர் தமிழ் ஞான சம்பந்தன். குன்றா தமிழ் சொல்ல. குன்றாத தமிழ் ஆணைட்டு சொல்றார் பாருங்க. இந்த தமிழ் குன்றுதலே இல்லாத தமிழ். குன்றுதல் இல்லாத தமிழாக இருக்கிறதுனால தான் இப்போ வந்து இங்கே நம்ம இது இப்போ நம்ம ஒரு உதாரணம் நம்ம இங்கே சொல்லிக்கிறோம் அந்த தமிழை. அது குன்றாத தமிழாக இருக்கிறதுனால தான் இங்கேயும் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். உட்காந்து சொன்னீங்க. இல்லை இல்லை, அது வளர்ந்து வந்துருக்குது. இப்போ வந்திருக்கிறோம். இந்த தமிழ் இங்கே மட்டும் இல்லை, இது போன்று பல இடங்களால் பேசப்படுது. குன்றி போயிருந்தா வருமா? அது எவ்வளோ அழிந்து போகுது. ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழியாவுன் சீரிழமை திறமையந்து செயல் மருந்து வாழ்த்துவனே வல்ல வேங்கடபதி என்ற ஒரு தமிழ் வாழ்த்து பாடியிருக்கார். பல மொழிகள் தோன்றுகின்றது, அது அழிந்து விடுகிறது. ஆனால் உலக வழக்கு அழிந்து ஒழியாவுன் சீரடி. உன்னுடைய தமிழை பற்றி வணங்க தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு. அத்தபடி தமிழ்ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் இது. ஆகையினால குன்றார் தமிழ் சொல்ல குறைவின்றி நின்ற புகழே. அது எவரெல்லாம் சொல்லுகிறார்களோ எல்லாம் சொல்லிட்டு வந்து ஒரே விஷயம் சொல். நீ இதை சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் பெருமானுடைய திருவடியை குன்றாத தமிழ், இந்த தமிழையை சொல்வீர்களேனால் சொல்ல குறைவின்றி நின்ற புகழ் கிடைக்கும். நமக்கு உலகிலே வாழ்க்கையிலே அவனான் சொல்ல மாட்டாங்க, அவரான் சொல்லுவான். இது எவ்வளோ கஷ்டம் நீங்க பாருங்க. எத்தனை கோடி கொடுத்தா கூட கிடைக்காது. இப்போ நீங்கன்னா ஐயான்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு சாதாரணமாக கிடைக்குதா பாருங்க. ஐயான்னு ஒருத்தர் சொல்லி வணங்குறதுக்கு 2 கையும் குப்பி வணங்குவோம். பல பேரை பார்த்தாக்க 2 கையும் குப்பி வணங்கணும்னு தோணுதுங்க. பல பேரை பார்த்தா வணங்கணும்னு தோணல, கம்முன்னு வந்துடும். எது காரணம்னாக்கா இந்த புகழ் உலகத்திலே உலகவர்களால் பாராட்டப்படுகின்ற புகழ் கிடைக்கும். உலகவர்கள் பாராட்டப்படுகின்ற தன்மையுடையராக இருப்ப நல்ல ஒழுக்கம் இருக்க வேண்டும். இவ்வளவும் கொடுத்தாதான் ஒழுகலாளர்கள் ஒழுகவனுக்கு பெருமானுடைய திருவடி பேர் கிடைக்கும் என்கிற தன்மையை சிறிது சிறிதாக உலகத்திலே வாழ்வதற்கு உண்டான வழிவகைகளை சொல்லுகின்ற ஒரு பதிகம் அமைந்திருது. நாளை இருக்கின்ற பதிகம் கழுமலம். அந்த ஊர் அவங்கள ஊரை பற்றி சொல்லுது. இதில் விளக்கம் மட்டும்தே சொல்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். விளக்கத்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். நாளைக்கு தலை சொல்ல போகிறது இல்லை. பெரிய புராண பாட்டும் இது கிடையாது. அந்த ஊருக்குன்னு தனியாக பெரிய புராண பாட்டு இங்கே இல்லை. ஏன்னா அந்த ஊர் வந்து மொத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. 12 ஊர் பேர் சொன்னால சுலபமாக நாளைக்கு வந்து இந்த திருவிராகத்தை அமைந்திருக்குது. இந்த பாட்டு வந்து சாதாரண பதினத்திலேயே நட்டப்பாடை இருந்தாலும் திரு இராகம் என்கின்ற அமைப்பை சேர்ந்த பாடல் இது. அதனால தான் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிற மேடைகளை இதை பாடினார். ஜெயாஜி அதை பாடி 2 வாட்டி பாடினார். அதை
சரி, அந்த வகையிலே இருக்கின்ற சிறப்பான ஒரு தன்மையை அடைவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனுடைய திருவடியை வணங்குகிறேன். கொஞ்சம் 5 நிமிஷம் யார் கொஞ்சம் ஆகி போச்சு, இதுக்கு மேலே நிற்க அதெல்லாம் கவலையே படாதீங்க, ஒன்றும் வராது. நான் போய் வீட்டுக்கு சேர்ற வரையும் கேரண்டின்னு மட்டும் இல்லை, இந்த அடியார் பெருமக்கள் போய் சேர்றது, நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் நான் ஷார்ட் பிளாக் அந்த வகையிலே பெரும். ஏங்க இதுக்கு இன்னும் ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, எந்தோன் முக்க பெருமானே நன்றே செய்வாய் பிழை நன்றே செய்வாய். இதுக்கு 2 பொருள் இருக்குது. நன்றே செய்வாய் பிழை செய்யாய். நமக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் பெருமான், அப்படி வச்சு. அதுக்கப்புறம் பிழை செய்வாய் என்பதற்கு அது நம்முடைய நம்முடைய வினைக்கு ஏற்ற மாதிரி பிழை நன்றாக பிழையணும் என்று சரி, அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நாளைக்கு வாங்க, பெருமானுடைய திருவுருளில் இருந்து சிறப்பாக நம்ம அடுத்த பதிகத்தையும் பார்க்கலாம் என்று கூறி ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி கேட்டு உகந்த உங்களுடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.